நாம் இப்பொழுது பள்ளி சீரமைப்பு மாநாடு துவக்கத்திற்குள்ளாக பொதுக்கூட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். இப்பொழுது ஆரம்ப ஜெபம் அருள் திரு டிபி சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து இப்பொழுது ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து சமாதானபுரம் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் இறை வணக்க பாடலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் பாடுவார்கள். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் பாராட்டின எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் வாழ்விலே வளம் பெறுவதற்காக, கல்வி பெறுவதற்காக, உம்மை அறிகிற அறிவை பெறுவதற்காக எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பி தந்த அருள் தொண்டர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. அவர்கள் எங்களுடைய பகுதிகளிலே வந்து அவர்கள் தொடங்கி வைத்த கல்விக்காக, பள்ளிகளுக்காக, பாடசாலைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அதனுடைய நன்மையை, ஆசீர்வாதங்களை நாங்கள் தலைமுறையாய் பெற்று வாழ்ந்திருக்கிறோம். இந்த தேசத்தின் தென் எல்கையிலே நாங்கள் இருந்தாலும் ஏராளமான கல்வியாளர்களையும் தேசத்தின் தலைவர்களையும் உருவாக்குகின்ற மேன்மையான இடத்தை நீர் எங்களுக்கு தந்தீர், நன்றி சொல்லுகின்றோம். இன்றைக்கும் எங்களுடைய தேசத்திலே அநேக தலைவர்கள், உம்முடைய அருள் தொண்டர்கள் தொடங்கிய கல்வி ஸ்தாபனங்களிலே கற்று நாங்கள் இந்த பள்ளியிலே படித்தோம் என்று சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு ஏதுவாக நீர் வைத்திருக்கிறீர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் எங்களுடைய திருமண்டலத்தில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற பாடசாலைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். துவக்க நடுநிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் பரவுகார பள்ளிகள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த காலங்களிலே நாங்கள் கல்வி பணியை இன்னும் சீரும் சிறப்புமாய் நிறைவேற்றுவதற்கு, எங்களுடைய கல்வி ஸ்தாபனங்களின் தரங்களை உயர்த்துவதற்கு இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் முன்வரித்து தந்திருக்கிறீர். எங்களுடைய பள்ளிகளையும் கல்வி பணிகளையும் ஒரு முறை நாங்கள் எண்ணி பார்த்து இன்னும் தூர தரிசனத்தோடு அநேக 100 ஆண்டுகள் இந்த பணியை இந்த தேசத்திற்கு கொடுக்க செய்ய ஆண்டவரே நீர் இந்த மாநாட்டை ஆசீர்வைத்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தலைமையேற்று நடத்த எங்களுடைய பேராயருக்காக, சிறப்பு செய்தியாளராக வந்திருக்கிற அன்பு சார் அவர்களுக்காக, மற்றும் ஆண்டவரே இந்த நல்ல மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற குருக்கள், ஆசிரியர்கள், திருச்சபை மக்கள், கல்வி பரவலர்கள் எல்லாருக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வைத்து தாரு. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் இறைவணக்க பாடலுக்காகவும் தமிழ் தாய் வாழ்த்திற்காகவும் அனைவரும் எழுந்து நிற்போம். நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். பூனராவிலே புல்லாங்கி நின்றியே, ஆன நல்ல அருளினாலே அன்பை காத்தீரே. ஆன நல்ல அருளினாலே அன்பை காத்தீரே. காளையை கண்டே கதா உண்மையே, சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சென்றராவதில் இருளை போலவே என்ற பாவ இருளை போக்கி இலங்க பண்ணுமே. என்ற பாவ இருளை போக்கி இலங்க பண்ணுமே. இன்று நானுமே இன்பமாகவே உன்றன் வழியில் நடக்க கருணை உதவ வேண்டுமே. உன்றன் வழியில் நடக்க கருணை உதவ வேண்டுமே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே எளியன் என்றும் நடக்க ஆவியிந்து அருளுமே. எளியன் என்றும் நடக்க ஆவியிந்து அருளுமே. கையை காவுமே, கண்ணை காவுமே, மெய்யை காத்து என்ற மனதை மிகவும் காவுமே. மெய்யை காத்து என்ற மனதை மிகவும் காவுமே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன்.
தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பெருநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்து பெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை அருள் திரு டிஜே ஜெபராஜ் ஐயா அவர்கள், மத்திய சபை மன்ற தலைவர் அவர்கள். இந்த நாளிலே நம்முடைய திருமண்டல அளவிலே முதல் பள்ளி சீரமைப்பு மாநாட்டை நடத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இது திருநெல்வேலி திருமண்டல வரலாற்றிலே ஒரு புதிய மைல்கல் என்று சொன்னால் அது சரியானதாகும். முதன்முறையாக பள்ளிகளின் தாளாளர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் பிள்ளைகளையும் ஊக்குவிக்கும் விதமாக இந்த மாநாட்டை கூட்டுவதற்கு நம்முடைய மத்தியிலே இருக்கின்ற நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் பேராயர் மகாகணம் ஏஆர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயா அவர்கள் இந்த தொடக்க நடுநிலை பள்ளிகளிலே சரியான ஒரு நபரை மேலாளராக தெரிவு செய்து இந்த பள்ளிகளையெல்லாம் மிக சிறப்பாக முன்னேற்றத்தின் பாதையிலே நடத்தி செல்லவும், கடந்த நாட்களிலே அப்ரூவல் இல்லாமல் இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அப்ரூவல் கிடைக்கவும் தக்கதாக மிக சுறுசுறுப்பான ஒரு மேலாளரை நியமித்து நம்முடைய தொடக்க நடுநிலை பள்ளிகளிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு சீரிய முயற்சியையும் எடுத்து இந்த மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களை இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டின் சார்பிலே நம் அனைவருடைய சார்பிலும் இந்த மாநாட்டினுடைய சார்பிலும் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் பிரேயஸ் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் வந்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றார்கள். மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை நம்முடைய தொடக்க நடுநிலை பள்ளிகளின் மேலாளர் அருள் திரு வி முல்லர் ஐயர் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அன்போடு கூட ஐயாவை வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு புகழ்பெற்ற மனிதர்களுக்கும் பின்னாலே இருப்பது மிக அமைதியான பெண்மணி. அதிலே நம்முடைய திருமண்டலத்திலே முதன்மையான பெண்மணியாக விளங்குகின்றவர்கள் நம்முடைய மகாகணம் பேராயருடைய துணைவியார் பேராயர் அம்மா திருமதி ஜாய் ஜொமிமா பர்னபாஸ் அம்மா அவர்கள் ஒரு சிறந்த ஜப வீராங்கனை. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே வரலாற்று பூர்வமிக்க சாரா கன்வென்ஷன் சென்டரை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவுடைய தரிசனத்திலே இணைந்து இன்றைக்கு அந்த கனவாக இருந்த சக்கரமபுரம் நிலங்கள் அனைத்தும் இப்பொழுது புது பொலிவு பெற்று சாரா டக்கர் கன்வென்ஷன் மையம் அமைவதற்கு காரணமாக அமைந்திருக்கிற நம்முடைய பேராயர் அம்மா அவர்கள் மிக அன்பு நிறைந்தவர்கள், அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றவர்கள், அதிகமாக
அனைவரோடு கூட நெருங்கி பழகுகின்றவர்கள். அம்மா அவர்கள் இந்த நிகழ்விலே வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டின் சார்பிலே திருமதி ஜாய் ஜெமிமா பர்னபாஸ் அம்மா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது திருமதி சேராபின் எழிலரசி அவர்கள் இந்த சால்வையை போர்த்தி அம்மா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். நம்முடைய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளின் மேலாளர் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகின்றார்கள். இந்த விழாவுக்கு கதாநாயகனாக வந்திருப்பவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். அவர்கள் சென்னையிலிருந்து நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும்படியாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தரும்படியாக அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளர் மாத்திரமல்ல, அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள். அவர்கள் இந்த நாளிலே சென்னையிலிருந்து நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது நமக்கு மிக்க சந்தோஷம். மிக எளிமையானவர்கள். அவர்களை நாம் நம்முடைய பள்ளி சீரமைப்பு மாநாட்டின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஐயாவை வரவேற்கிறோம். இப்பொழுது அருள் திரு TCG துரை சிங் ஐயர் அவர்கள் முன்பதாக வந்து ஐயா அவர்களை பொன்னாடையை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். நம்முடைய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளின் மேலாளர் அருள் திரு ஸ்டீஃபன் முல்லர் ஐயர் அவர்கள் இந்த நினைவு பரிசினை ஐயா அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு ஆரம்ப ஜபம் செய்து இதை தொடக்கி வைத்த அருள் திரு TB சுவாமிதாஸ் ஐயா அவர்கள், வைஸ் சேர்மன் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிக்க சந்தோஷம். அவர்களை வாழ்த்தி வரவேற்கணுமாக அருள் திரு K ஞானதுரை ஐயர் அவர்கள், ஐக்ரோன் சேகர குருவானவர் ஐயா அவர்கள் முன்னதாக வந்து ஐயா அவர்களை பொன்னாடையை போர்த்தி அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். ஐயா அவர்கள் நம்முடைய தொடக்க நடுநிலை பள்ளிகளின் முன்னாள் மேலாளராக சிறப்பாக பணி செய்தவர்கள். அவர்களை நம்முடைய மாநாட்டின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய அருள் திரு டி பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்கள், பாளையங்கோட்டை சேகர குருவானவர், கிளரிக்கல் செக்ரட்டரி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எல்லா பணிகளையும் நிறைவேற்றி முடிக்கின்றவர்கள். இன்றைக்கு பேராலயத்தின் மக்களை சிறப்பாக ஊக்குவித்து ஊழியத்தின் பாதையிலே மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களை இந்த மாநாட்டின் சார்பாக நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கும்படியாக அருள் திரு ஜான் சாமுவேல் ஐயர் அவர்கள் முன்பதாக வந்து ஐயா அவர்களை பொன்னாடையை அணிவித்து வரவேற்கின்றார்கள். இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டின் சார்பிலே அருமையான ஐயா அருள் திரு டி பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஐயாவை வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற சபை மன்ற தலைவர்கள் அருள் திரு டாக்டர் பிரே ஜேம்ஸ் ஐயா அவர்களை அன்போடு கூட மாநாட்டின் சார்பிலே வரவேற்கணுமாக அருள் திரு டேனியல் சாலமன் ராஜ் ஐயர் அவர்கள் முன்னதாக வந்து சால்வையை அணிவித்து ஐயாவை வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். ஐயா அவர்கள் மேற்கு சபை மன்றத்திலே மிக சிறப்பாக சபை மன்ற தலைவராக செயல்பட்டு வருகின்றார்கள். அவர்களை அன்போடு கூட மாநாட்டின் சார்பிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து அருள் திரு TCG துரை சிங் ஐயர் அவர்களை அன்போடு கூட மாநாட்டின் சார்பிலே வரவேற்கணுமாக அருள் திரு கிங்ஸ் ஹாமில்டன் ஐயர் அவர்கள் முன்பதாக வந்து பொன்னாடையை அணிவித்து ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். தெற்கு சபை மன்றத்திலே மிக சிறப்பான பணிவிடைகளை
நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஐயர் அவர்கள் ஊழியத்தின் பாதையிலே மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஐயா அவர்களை அன்போடு கூட பள்ளி சீரமைப்பின் மாநாட்டிலே வாழ்த்தி வரவேற்று இந்த பொன்னாடையை ரெவரண்ட் கிங்ஸ் ஹாமில்டன் ஐயர் அவர்கள் அணிவிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அருள் திரு ஜே இஸ்ரவேல் தனசிங் ஐயர் அவர்களை அருள் திரு ஆப்ரஹாம் செல்வராஜ் ஐயா அவர்கள் முன்னதாக வந்து அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். அவர்கள் வடக்கு சபை மன்றத்திலே அந்த சபை மன்றத்தை மிக சீரும் சிறப்புமாக முன்னெடுத்தி கொண்டிருப்பவர்கள், ஊழியத்திலும் முன்னணியத்திலே நிற்கின்ற அன்பு ஐயா அவர்களை அருள் திரு ஆப்ரஹாம் செல்வராஜ் ஐயா அவர்கள் வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அருள் திரு டி ஜபக்குமார் ஐயா அவர்களை அருள் திரு ராஜா கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் முன்னதாக வந்து இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். ஒரு டைனமிக்காக செயல்படுகின்ற வடமேற்கு சபை மன்றத்தின் சபை மன்ற தலைவர் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தொடக்க நடுநிலை பள்ளிகளின் மேலாளர் அவர்கள் ஐயாவோடு கூட இணைந்து மிக சிறப்பாக துரிதமாக பணிகளை செய்கின்றவர்கள். ஒருவேளை அவர்கள் மேலாளராக வந்து பொறுப்பேற்ற பின்பு அநேக காரியங்களை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பள்ளிகள் எல்லாம் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட மாநாட்டை கூட்டி ஒட்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அவைகள் சரியாக கட்டப்பட வேண்டும் என்றும் சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஐயர் அவர்களை அருள் திரு ஜபராஜ் ஞானசாமி ஐயா அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாடியை அணிவித்து அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். ஐயா அவர்களை நாம் கரங்களை தட்டி சிறப்பாக வாழ்த்துவோம். இந்த மாநாடு இத்தனை சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அருள்வி ஸ்டீஃபன் முல்லர் ஐயர் அவர்கள். இந்த மாநாடு இந்த சாராட்டக்கர் மேல்நிலைப் பள்ளியிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய மேல்நிலை பள்ளிகளின் மேலாளரும் இந்த சாராட்டக்கர் பள்ளியினுடைய தாளாளருமான அருள் திரு ஜே சுதர்சன் ஐயா அவர்கள் இந்த இடத்தை மனமோந்து கொடுத்து இந்த இடத்துல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இந்த மாநாடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் அதிகமாக இரவும் பகலுமாக பணி செய்கின்றவர்கள். பள்ளிகளின் பேரிலே மிக அதிகமாக அக்கறை வைத்து பள்ளிகளை முன்னேற்றுகின்றவர்கள். அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல வண்ணமாக அருளூர் ஜே இஸ்ரவேல் தனசிங் ஐயர் வடக்கு சபை மன்ற தலைவர் ஐயா இந்த பொன்னாடையை அணிவித்து அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி டி செல்வலதா ரமோனா அவர்கள் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு எல்லா உதவிகளையும் நல்கி இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக செய்வதற்கு உதவிகளை செய்த அவர்களை திருமதி ஜபராஜ் ஞானசாமி ஐயராம் அவர்கள் முன்னதாக வந்து அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். இந்த பள்ளியை மிக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி செல்லுகின்ற அருமையான திருமதி டி செல்வலதா ரமோனா அம்மா அவர்களை பள்ளி சீரமைப்பு மாநாட்டின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அம்மாவை வரவேற்கின்றோம்.
மாத்திரமல்ல, இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிற எல்லா தொடக்க நடுநிலை பள்ளிகளின் தாளாளர்கள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற நடுநிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், தொடக்க பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அநேக நன்கொடையாளர்கள் வந்திருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மாநாட்டை சிறப்பிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம். காலம் கருதி போர்த்த இயலாமையால் உங்கள் அனைவரையும் பள்ளி மாநாட்டின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. இப்பொழுதும் கூட நம்முடைய மத்திய சபை மன்ற தலைவர் அருள் திரு டிஜே ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு மேலப்பாளையம் சேகர தலைவர் அருள் திரு பால் ஜெபராஜ் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து இந்த பொன்னாடையை போர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு நடைபெறுவதற்கு அநேகர் உதவி செய்ததுண்டு. அதிலே திரு சாலமோன் அவர்களுடைய பங்கு மிகையாகாது. சன் கம்ப்யூட்டர்ஸ் உடைய டைரக்டர் அவர்கள் நமக்கு இன்றைக்கு இரவு உணவிற்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்மார்ட் போர்டு எக்ஸ்போ அவங்க செய்கிறாங்க. அவங்க நமக்கு அதிலும் மிகவும் தாராள மனதுடன் அவங்க பெரிய காரியங்களை நமக்கு உதவியாக அவங்க செய்திருக்கிறாங்க. இப்பொழுது அவர்களை கௌரவிக்கும்படியாக முன்பதாக அவர்களை அழைக்கிறேன். நம்முடைய மேனேஜர் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். இப்பொழுது வரவேற்பு நடனம் மேரியாடன் நடுநிலைப்பள்ளி பாளையங்கோட்டை குழந்தைகள் முன்பதாக வந்து நமக்கு அவர்கள் வரவேற்பு நடனம் அவர்கள் ஆடுகிறார்கள்.
கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் மீண்டுமாக வாழ்த்துவோம். மேரியாடன் நடுநிலைப்பள்ளி அருமையான குழந்தைகளை வாழ்த்துவோம். அநேக தரிசனங்கள் நிறைவேறுவதுண்டு. நம்முடைய திருமணத்திலே ஆண்டவர் மிஷினரிகள் கண்டிருந்த தரிசனத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அநேக பேராயர்கள் காண்கின்ற தரிசனங்களை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதே போல இந்த ஆண்டிலும் விசேஷமாக பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தரிசனத்தை நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கும் அதே போல் அவருடைய ஆலோசனைப்படி அருள் திருவி ஸ்டீஃபன் முல்லர் ஐயா அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் அநேகம். இன்றைக்கு அதனுடைய பிரதிபலனை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை குறித்த அறிமுக உரையை ஆற்ற வருகிறார்கள் அருள் திருவி ஸ்டீஃபன் முல்லர் ஐயா அவர்கள், மேலாளர் டிடிடிஏ தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலையும் பள்ளி சீரமைப்பு மாநாடுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டுடைய நாமத்தாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த கூடுகையை பற்றி நான் பேராயரோடு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக வாகனத்தில் பயணிக்கும்போது பேசிக்கொண்டே போனோம். அப்பொழுது பேராயா சொன்னாங்க, செய்யுங்க அப்படின்னாங்க. அதன் பின்பு இந்த சிந்தனைகள் எல்லாம் ஓட ஆரம்பித்தது. எப்படி செய்தால் நன்றாயிருக்கும் என்று ஐயாக்கிட்டே கேட்டேன். அப்போ ஐயா சொன்னாங்க, நானும் பள்ளி சீரமைப்பு மாநாட்டுக்கு எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்பு தான் அது ஒரு பிம்பம் எனக்கு கிடைத்தது. எப்படி செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆகவே அன்புக்குரிய பேரையா, அம்மா, இதில் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், குரு சகோதரர்கள், நன்கொடையாளர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், தலைமை ஆசிரியர் எல்லாரையும் ஆண்டுடைய நாமத்தாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்பிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு என்றால் என்ன என்று சொல்லி இடத்துல அநேகர் கேட்டார்கள். 1956 வருடத்திலே முதலமைச்சராக காமராஜர் இருந்தபோது இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு நடைபெற்றிருக்கிறது. எப்படி என்றால், ராஜாஜி காலங்களிலே அநேக பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது. காரணம், குருகுல கல்வியை மீண்டுமாக எடுத்தபோது கல்விக்கூடங்கள் மூடப்பட்டது. மீண்டும் அவர் ராஜினாமா செய்த பின்பு காமராஜர் காலத்திலே 15,000 பள்ளிக்கூடங்கள் திரும்பவும் கட்டப்பட்டது. 15,000 பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்காக தீர்மானம் எடுத்து ஊர் ஊராக சென்று மாணவர்களை மீண்டுமாக பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறார். அப்பொழுது பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன. பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்கள் இல்லை. அப்பொழுது யோசிக்கிறார், எப்படியாகிலும் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான தளவாட பொருட்கள் வேண்டும் என்று சொல்லி யோசித்து மக்கள் மத்தியிலே அந்த பணங்கள் எல்லாவற்றையும் திரட்ட வேண்டும் என்று சொல்லி முதல் மாநாடு 28/7/1958 அன்று முதல் மாநாடு நமக்கு அருகாமையிலுள்ள திசைன்வெளியிலே முதல் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டிலே ஏறக்குறைய 30,000 பேர் பங்கு கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு புரவலர்கள் மூலமாக அநேக பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டது. இன்றைக்கு கூட நாங்கள் பேராயரோடு இணைந்து நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கப்பட்டது என்பதை முற்றிலுமாக பார்வையிட்டோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்காக எல்லா முயற்சி எடுத்த எல்லா ஆசிரியர்களையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் நாம் எடுத்திருக்க முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, இது ஒரு துவக்கம். இந்த துவக்கமானது இந்த 2025-26 கல்வி நிறைந்த இந்த பகுதிகளிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த மாற்றமானது நம்முடைய பள்ளியிலே முழு சீரமைப்பும் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏறக்குறைய 69 பள்ளிக்கூடங்கள் இன்னும் ஓட்டு பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றன. நாம் யாரும் ஓட்டு பள்ளியிலே வீடுகளிலே வாழவில்லை. காங்கிரீட் போடப்பட்ட வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் என்றும் 69 பள்ளிக்கூடங்கள் ஓட்டு கட்டடங்களாக இருக்கிறது. உடைந்து போன ஓடுகள், வளைந்து போன பனங்கம்புகள், இவைகளுக்கு மத்தியிலே 10 பிள்ளைகளையும் 20 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு வைத்திருக்கிறது. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்.
200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த திருநெல்வேலியிலே யாரும் படிக்க முடியாத சூழல். உயர்குலத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் கல்வி கற்றிருக்கிறார்கள். அதுவும் குலக்கல்வியாக திண்ணை பள்ளிக்கூடங்களாக இருந்திருக்கிறது. அங்கே நம்மை போன்ற சாமானியர்களுக்கு இடமில்லை. நாம் படித்தால் காதிலே ஈயத்தை காய்த்து ஊற்றுங்கள் என்று சொன்ன காலம். பாடப்புத்தகம் என்றால் என்ன என்று தெரியாத நம் மக்களுக்கு கல்வியை புகட்டுவதற்காக மிஷனரிகள் முடிவெடுத்தார்கள். முதல் பள்ளிக்கூடம் திருநெல்வேலியிலே 1787 ஆண்டு கிளாரிண்டா அம்மையாரால் ஆரம்பிக்கப்பட்டது. வருஷத்தை பார்த்துருங்க, 1787. இங்கு தான் ஒரு துவக்கம் ஆரம்பிக்கிறது. என்னுடைய பள்ளிக்கூடங்கள் படிப்பதற்கான ஒரு திறந்த வாசலை கிளாரிண்டா அம்மையார் உருவாக்குகிறார். அதன் பின்பு ரெவரண்ட் ரேடியஸ்ஸி அவர்கள் திருநெல்வேலிக்குள்ளே வருகிறார்கள். அவர்கள் மூலமாக 107 பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த காலகட்டங்களிலே பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வருவதற்கு திகைத்து நிற்கிறார்கள், யோசிக்கிறார்கள். பெண்களை அடுப்புதுற பெண்களாக மாத்திரம் வைத்திருக்கிறார்கள், எப்படி கல்வியை கொடுப்பது? அப்பொழுது உருவானதுதான் ஜனனா மிஷன். இந்த ஜனனா மிஷன் என்பது அர்த்தம் என்னவென்றால் பெண்களின் குடியிருப்பு என்று அர்த்தம். ஜனனா என்றால் பாரசீக மொழியிலே சொல்லப்படுகிறது. இந்த ஜனனா மிஷன் வழியாகத்தான் பெண்களை சந்திக்க வேண்டும் என்று வீடுகளுக்கு போய் பெண்களுடைய நிலைமையை கண்டு அவர்கள் வீட்டில் போய் அங்கே பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் முதலாவது முன்னணியில் யார் தெரியுமா? திருமதி அண்ணா ஆரோக்கிய சத்யநாதன். 1832 முதல் 1890 வரையில் உள்ளவர்கள் முதலாவது கடாட்சபுரத்திலே பெண்களுக்கான ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் பெண்கள் படிப்பதற்கு ஒரு சிறிய வித்தாக மாறுகிறது. அவருடைய மகள் திருமதி கிருபாபாய் கிறிஸ்டி சத்யநாதன் அவர்கள்தான் முதலாவது முதுகலை பட்டம் பெற்ற தமிழ் பெண். இந்தியாவிலே முதலாவது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? கிருபாபாய் கிறிஸ்டி சத்யநாதன். இவர்கள் பேரெல்லாம் மறைந்து போய்விட்டது. எங்கிருந்து உருவானவர்கள்? திருநெல்வேலி மண்ணிலிருந்து உருவானவர்கள். மறந்துவிடக்கூடாது. படிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட காலத்திலே படித்து முதுகலை பட்டம் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, திருமதி எலைசா கால்வல் அம்மை அவர்கள் குட்டம் என்று சொல்கிற இன்னும் சிறிய கிராமம்தான். அந்த கிராமத்தில் போய் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று 1822 முதல் 1899 வரை வாழ்ந்தவர்கள் சிறிய கிராமத்திலே பள்ளிக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வீடு வீடாக போய் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, நம் அருகாமையில் இருக்கிற டெஃபர்டம் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலை எடுத்துக்கொண்டால் அதுவும் துவக்க காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் தான். இவைகளெல்லாம் ஜனனா மிஷன் வழியாக ஆரம்பிக்கப்பட்டது. ஜனனா மிஷனிலே ஏன் ஆனி ஆஸ்பித் அம்மையார் திருமணம் செய்து கொள்ளவில்லை? அவர்கள் மாத்திரமல்ல, அநேக பெண்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையை இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணில் உள்ள பெண்களுக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். திருமணம் வேண்டாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தவர்கள் இந்த திருநெல்வேலி மண்ணிலே அநேகர். ஆகவே தான் சாதிய கொடுமைகளை தவிர்த்து தேவதாசி முறைமைகளை தாண்டி சதித்திட்டத்தை தாண்டி சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே பொட்டு கட்டுதல் என்று சொல்லி சாமிக்கு ஒப்புக் கொடுத்த சூழலுக்கு மத்தியிலே கல்வியை கற்றுக் கொடுத்து இந்த திருநெல்வேலி மண்ணிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கினவர்கள். இவைகளெல்லாம் பெண்களை தேடி வீடுகளுக்கு போகும்போது சொன்னார்கள், இவர்கள் எல்லாரும் நம்முடைய தெய்வத்தை விரட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மிஷனரி பெண்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதவர்கள். ஆகவே இந்துக்களுக்கென்றும் இஸ்லாமியர்களுக்கென்றும் தனித்தனி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தார்கள். அவர்களெல்லாம் இன்றும் பேர்கள் இந்து பள்ளிக்கூடமாக இருக்கிறது. டிடிடிஏ என்ற பள்ளிக்கூடத்துக்கு முன்பதாக
அதனுடைய டிசிகளை பார்த்தால் இந்து பள்ளிக்கூடம் என்று பெயர் இருக்கிறது. எப்படி வந்தது? புட்டக்கார்த்தி பள்ளிக்கூடம் இந்து பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது? மிஷினரிகள் உருவாக்கின இந்து பள்ளிக்கூடங்கள். இந்து பெண்கள் படிக்க வேண்டும், இஸ்லாமிய பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி தனித்தனியாக பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி படிக்க வைத்திருக்கிறார்கள். தாய்மொழி தமிழையும் ஆங்கில மொழியும் கற்றுக் கொடுத்தனுடைய விளைவின தெரியுமா? மூட நம்பிக்கைகள் என்று சொல்ற முள் வேலிகள் எல்லாம் முற்றிலுமாக அகற்றப்பட்டது. தீண்டாமை, சதி, பெண் சிசுக்கொலை, இந்த திருநெல்வேலியில் எவ்வளவு நடந்திருக்கிறது? எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு மாட்டு சாணத்தை வாயில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே திருநெல்வேலி மண்ணிலே தேவதாசி முறைக்காக இந்த எஸ்டிசி பிரான்ச் என்று சொல்ற பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டது. நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோமே எஸ்டிசி பிரான்ச், அதில் பல பள்ளிக்கூடங்கள் தேவதாசி பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் தான் இன்று நம்முடைய கையில் இருக்கிறது. குழந்தை திருமணம் என்று சொல்லி 10 வயதுக்குள்ளாக திருமணத்தை செய்து வைத்தார்கள். ஆனால் இந்த கொடிய நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றது யார் தெரியுமா? இந்த ஜனனா மிஷன். திருநெல்வேலி கால் ஊன்றின பின்பு குழந்தை திருமணத்தை தடுத்தார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்களை, சிறு பெண்களை கோயிலுக்கு என்று சொல்லி அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? சிறிய பள்ளிகள் உருவாக்கினார்கள். மிஷினரிகளே தங்கள் வீடுகளை பள்ளிக்கூடங்களாக மாற்றினார்கள். பகல் நேர பள்ளிக்கூடங்கள், விடுதி பள்ளிக்கூடங்கள், தொழிற்கல்வி பள்ளிக்கூடங்கள், ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடங்கள், அநாதை இல்லங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக உருவாக்கி திருநெல்வேலியிலே கால் மிதிக்காத இடம் என்று சொல்லி இல்லாத அளவுக்கு கல்வியை முற்றிலுமாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இதன் விளைவுத்தான் நம்முடைய பகுதியிலே முற்றிலுமாக தேவதாசி முறையே ஒழிக்கப்பட்டது. காரணம் ஜனனா மிஷன் என்பதில் வந்த எமி கார்மிக்கல் அம்மையார்கள். எமி கார்மிக்கல் அம்மையார்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் அநேக பிள்ளைகளுக்கு தாயாக மாறினார்கள். சாக கிடக்கிற பிள்ளைகளை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொல்லி வாயிலே சாணத்தை வைத்து கொல்கிறவளையும் என்னிடத்தில் கொடுங்கள் என்று கேட்டு அந்த பெண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து நட்சத்திர கூட்டம் என்று உருவாக்கி பிள்ளைகளை உருவாக்கினார்கள். என்றால் இந்த மண்ணிலே தங்கள் வாழ்வை உரமாக்கினார்கள். ஆகவே தான் இன்று நாமெல்லாம் நிமிர்ந்திருக்கிறோம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றுள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக, பிஸ்னஸுக்காக உருவாக்கப்படுகிறது. நாம் கையில் இருக்கிற 323 பள்ளிக்கூடங்களில் ஒன்று கூட பணம் சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. இந்த திருநெல்வேலி மண்ணிலே உள்ள மக்கள் எல்லாம் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள். இவையெல்லாம் பந்தய குதிரைகளை உருவாக்குற பள்ளிக்கூடங்கள் இல்லை, மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கிற பள்ளிக்கூடங்கள். மனித மாண்பு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒற்றை சொல்லுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள். ஆனால் பல வேளைகளிலே பள்ளிக்கூடங்களுடைய நிலைமைகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை. இதை பணம் சம்பாதிப்பதற்காக நினைத்து ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது. நம்மை உருவாக்கிற பள்ளிக்கூடங்கள், சதிக்கிற பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த பள்ளிக்கூடங்கள் காப்பாற்றப்பட்டால் தான் கல்வி கற்காத முடியாத ஏழை குழந்தைகள், மெட்ரிகுலேஷன்லையும் சிபிஎஸ்சியிலும் படிக்க முடியாத ஏழை பிள்ளைகள் இருக்கும் வரையிலையும் இந்த டிடிடி பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும். அதற்கு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் தாளாளர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மண்ணிலே இந்த பள்ளிக்கூடங்கள் என்பது என்றனும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளி சேமிப்பு மாநாடு. பள்ளியை மூடிவிடக்கூடாது. நம் இரத்தம் இருக்கும் வரையிலையும், உயிர் இருக்கும் வரையிலையும் பள்ளிக்கூடங்கள் மீண்டுமாக கட்டமைக்கப்பட வேண்டும், புனரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்ற வேகத்தோடு கூட இந்த பள்ளி சேமிப்பு மாநாடு. இந்த பள்ளி சேமிப்பு மாநாட்டிலே நீங்கள் எல்லாரும் அநேகர் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு வேடிக்கையாக இருக்கலாம், சிலருக்கு விளையாட்டாக இருக்கலாம், சிலருக்கு நேரப்போக்காக இருக்கலாம். ஆனால் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை வாழ வைத்த மிஷனரிகள் இதே மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் வருகை நாளிலே சாட்சியாக எழும்புவார்கள். நமக்கு விரோதமாக சொல்லக்கூடாது.
நீனும் இந்த பள்ளியிலே கல்வி கற்றுக் கொடுத்தாயே, தாளராக இருந்தாயே, நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேள்வி எழுப்பிவிடக்கூடாது. பதில் சொல்வதற்காகத்தான் இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு. ஆகவே ஒரு எழுச்சியோடு கூட இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வோம். ஒரு பெரிய மாற்றத்தை வரும் காலங்களில் செய்ய கடவுள் நமக்கு உதவி செய்வதாக. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது குறும்பட காட்சி. பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை பற்றிய குறும்படம். நம்முடைய டிடிடிஏ பள்ளியிலே படித்து சாதித்தவர்கள் அநேகம் உண்டு. அவர்களில் ஒரு சிலரின் சாட்சிகளை நாம் பார்ப்போம். விழுதுகள், சாதியம், உயர்குல கல்வி, மோட பழக்க வழக்கங்கள், தேவதாசி முறைகள், உடன்கட்டை ஏறுதல் போன்ற கொடிய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்ததுதான் நமது கல்விக்கூடம். சிந்தனை சீராகி மூளை வளர்ச்சி அடையும் போதுதான் மனிதன் ஒளியை நோக்கி பயணிக்கிறான். இதை நன்கு அறிந்த மிஷனரிமார்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்ததுதான் இப்பள்ளி கல்வி முறை. வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாத நிலையிலிருந்த பெண்களையும் மூட பழக்கத்தில் மூழ்கியிருந்த ஆண்களையும் நேச கரம் கொண்டு மீட்டு எடுத்தது நமது மிஷனரிமார்களின் முயற்சி மட்டுமே. தன்னையே தியாகம் செய்த இறைவனைப் போல தங்களையே தியாகம் செய்திருக்கின்றனர் நமது மிஷனரிகள். அவர்களின் உயரிய உழைப்பில்தான் நமது பகுதி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்கிற அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. மிஷனரிமாரின் சீரிய கடின உழைப்பின் வெளிப்பாடுதான் இன்றைய நம்முடைய டிடிடிஏ மற்றும் மிஷன் பள்ளிகள். மிஷன் பள்ளிகள் சமுதாயத்திற்காக ஆற்றிய பணிகள் அளவிடற்கரியது. 323 பள்ளிகளையும் 1049 ஆசிரியர்களையும் 20,000 மாணவர்களையும் உள்ளடக்கி இன்று ஓங்கி உயர்ந்து நிற்கும் நம்முடைய பள்ளிகள் ஒரு கனிதரும் ஆலமரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிலிருந்து தோன்றிய விழுதுகள்தான் எத்தனை எத்தனை. ஆம், நமது பள்ளிகள் சமுதாயத்திற்கு பரிசளித்த மாமன்னர்களும் மாமேதைகளும் ஏராளம் ஏராளம். அவர்களில் சிலரை வெளிச்சமிட்டு காட்டுவதுதான் எம்முடைய இந்த படைப்பு. பேரறிஞர்கள், பேராயர்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், அறிவியலாளர்கள், பொறியாளர்கள், சிந்தனை சிற்பிகள், ஆசிரியர்கள், இதுபோன்று நம் பள்ளி உருவாக்கிய அநேக விழுதுகளில் சில விழுதுகள் இதோ. சிறு வயதில் நம்மளது டைரக்ஷன் சார்பாக உள்ள டிடிடிஏ ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன். என்னுடைய பள்ளி படிப்பு ஆரம்பித்ததும் முடிந்ததும் நம்ம டைரக்ஷன் ஸ்கூல் தான். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அழகுப்புறம் சபை, அதாவது நம்ம இட்டவழி மீனாட்சிநாதபுரம் சேகரத்தில் இருக்கிற அழகுப்புறம் சபையில் 5 வரைக்கும் படித்தேன். அது 11th 12th படித்த முக்கியமான காலகட்டமும் நம்முடைய திசைநூலை சமாரியாவில் உள்ள சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே தான் 11th 12th முடித்தேன். ஸோ பள்ளி படிப்பு ஆரம்பமும் முடிவும் நம்ம டைரக்ஷன் ஸ்கூலில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஆசிரியர்கள் வந்து ஆரம்பித்து கொடுத்த அந்த படிப்பு ஒழுக்கங்கள் அது வந்து எதிர்காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் விரிவாக நிறையா பேசலாம், நினைவலைகள் நிறையா வருது. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த சரியாக பாடங்களை படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு அந்த அடித்தளம் நல்லாவே கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி பெருமைப்படுறேன். குறிப்பாக நம்ம டைரக்ஷன் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு வந்து முத ஸ்டேஜ் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு தாழ்மனப்பான்மையை ஓவர் கம் பண்ணுற மாதிரி எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல. அந்த தமிழாசிரியர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நீ நல்லா பேசலாம், நல்லா பாட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த வாய்ப்பு தான் நான் கல்லூரி காலங்கள் பிறகு நான் இப்போவும் ஒரு ஜட்ஜாக நீதிபதியாக வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் நம்மளால் முடியுதுன்னா அந்த அவர் போட்ட விதை தான். நான் பங்களா சுரண்டையில் உள்ள பேரன்புரூக் உயர்நிலைப் பள்ளியிலே நான் படித்தேன். இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களை என்னால் மறக்க முடியாது. இவர்கள் எல்லாரும் கடுமையான டிசிப்ளின்டு பீப்புள். அந்த ஒரு கண்டிப்பு, அந்த ஒரு டிசிப்ளின் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பாடம் சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் ஒழுக்க நெறிகளை அதிகமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது உள்ள தலைமை ஆசிரியர் வந்து ஒரு சின்ன ஒரு தாட் அவர்கள் கொடுப்பார்கள், ஒரு 5 நிமிட சிந்தனை கொடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கை முறையே எனக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது. அந்தந்த காலகட்டங்களிலே செய்ய வேண்டிய பணிகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு அழகான குணத்தையும் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் ஏனென்றால்
அவர்கள் யாரென்றும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வித்தியாசமின்றி எந்தெந்த பாடத்திலே எந்த மாணவன் சற்று பலவீனமாக இருக்கிறான், குறைவான மதிப்பெண் பெறுகிறான் என்று அவர்கள் கண்டுபிடித்து டெடிகேட்டடாக அவர்கள் பணியாற்றினார்கள். பின்காலங்களிலே ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கு என்னுடைய பள்ளி கல்வி கண்டிப்பாக அடித்தளமாக இருந்தது. நான் பள்ளியிலே படித்த அந்த நேரம் தவறாமை, காலையில் 8 மணிக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கணும் என்றால் நான் 7:55 மணிக்கெல்லாம் நான் உள்ளே சென்று விடுவேன். அதாவது கால்நடை துறையிலே மருத்துவராக இருக்கும் பொழுதும் சரி, அதிகாரியாக பொறுப்பேற்ற பிறகும் சரி, நல்ல முறையிலே பணியாற்றினேன் என்று நான் சொல்லுவேன் என்றால் அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நான் படித்த அந்த 5.5 ஆண்டுகளை காட்டிலும் எனக்கு இந்த பள்ளியிலே நான் படித்த 6 ஆண்டுகள் அதுதான் எனக்கு மிகவும் பயனுள்ள ஆண்டுகள். ஏன்னா அதுதான் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், பொய் சொல்லாமை, மற்றவர்கள் பொருளை நாம் எடுத்துக்கொள்ளாதல் இருத்தல், அடுத்தவர்களை நாம் கடினமாக பேசாமல் அன்பாக நடத்துதல் போன்ற காரியங்களை என்னுடைய பள்ளி ஆசிரியைகள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால பின்னாட்களில் அது எனக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. உயர் அலுவலர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்கள் எதிர்பார்க்கிற நேரத்துக்கு முன்பாகவே சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த பள்ளி கல்வி எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. My native place is Ittamali, a village in Tenor district. I studied my 5th class in David Joseph High School, Ittamali. 9th, again I went to Bishop Caldwell High School in Chochakwara. In those days, the teachers, all the teachers who taught me were totally dedicated teachers. I imbibed not only spiritual qualities but moral and other good qualities as well. Say qualities like love, kindness, humility, unconscious. I mean, it was not a conscious thing. We were not forcing it on us, but we imbibed it. அவங்களுடைய நடத்தையின் மூலமாக அந்த காரியங்கள் உங்களை automatically imbibed. I took the civil service exam. Civil service board found me suitable for civil services, and I was offered Indian police service and central service. I had option. I was allotted to the Kerala cadre. By all those good qualities from my parents and teachers. I started as ASP, Assistant Superintendent. ASP? Always, of course, the foundation is at the schools. And it is like by the teachers who taught us. In Virunnagar also, I had a very nice class teacher, Srinivasan. I remember all those great teachers. Good examples for me. ஏன் இவர்களை மட்டுமல்ல, இன்னும் பலர் எங்கோ அல்ல, இங்கே இதோ நீங்கள் பார்க்கின்றீர்களே, நீங்களும் கூடத்தான். உங்களையும் உருவாக்கியது இப்பள்ளிதானே? நம்மை உருவாக்கிய நமது பள்ளிகளுக்கு நம்முடைய பங்களிப்புத்தான் என்ன? சிந்தித்து செயல்பட அழைக்கின்றோம். வணக்கத்துடன், திருநெல்வேலி திருமண்டலம். இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில் திரு ஆசிர் பாக்கியநாதன் ஐயா அவங்க வந்திருக்காங்க. புரவலர் திரு ஆசிர் பாக்கியநாதன் ஐயா அவர்கள். இவங்க நாஞ்சாங்குளம் டிடிடிஐ நடுநிலைப் பள்ளியை நமக்கு இப்போ கட்டி தந்திருக்கிறாங்க. அவர்கள் வயது மூப்பாக இருந்தாலும் இந்த நாளில் நம்ம மத்தியில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறாங்க. அவர்களை மனதார நம்முடைய திருமண்டலத்தில் சார்பாக நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய மேனேஜர் ஐயா அருள் திரு முல்லரையா அவர்கள் இப்போ இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை பாராட்டுவோம், கனப்படுத்துவோம். நாஞ்சான்குளம் டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியை அவங்க கட்டி தந்திருக்கிறாங்க. புரவலர் திரு ஆசிர் பாக்கியநாதன் ஐயா அவர்கள். ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. திருமண்டலமே உங்களுக்கு நன்றி கூறுகிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நம் மத்தியில் சிறப்புரை ஆற்ற கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஹீ இஸ் அ விசில் ப்ளோயர், அதாவது எதிர்காலத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பு கொடுப்பவர். He gives voice for the voiceless, பேச முடியாத நலிவடைந்த மக்களுக்காக பேசுபவர். அவர் ஒரு கல்வி போராளி என்றால் மிகையாகாது. இறையியல் கல்லூரிகளிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற விசில் ப்ளோவராக இருந்து அநேக காரியங்கள் குறித்து எச்சரிப்பு கொடுக்கின்ற அருமையான ஐயா அவர்கள். ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே நான்
கற்கும் பொழுது 2 முறை அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் கலந்து கொண்ட ஒரு போராட்டத்திலும் நாங்கள் கலந்து கொண்டதுண்டு. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில் அவர்கள் ஒரு விசில் ப்ளோவராக வந்து அவங்க சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா அவர்கள், CSI திருநெல்வேலி திருமண்டல TDTA தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுடைய பள்ளி சீரமைப்பு மாநாடு 2025 சிறப்புமிகு தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராயர் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். மிகவும் நெகிழ்ச்சியான, மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாநாடாக இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டை நான் பார்க்கின்றேன். உள்ளபடியே ஒரு மிக பெரும் சோகமும் மிக பெரும் அவநம்பிக்கையும் இந்தியா முழுக்க சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மிக பெரும் நம்பிக்கையையும் ஒரு லட்சிய கனலையும் இங்கே திருநெல்வேலியில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்றே நான் கருதுகின்றேன். இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை பற்றி TDTA தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுடைய மேலாளர் அருள் திரு ஸ்டீஃபன் முல்லர் அவர்கள் இங்கே உரையாற்றினார்கள். உள்ளபடியே அவருடைய உரையை நான் கேட்கின்ற போது கலிலி ஆற்றின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிட்டிட்யூட்ஸ் மலையின் மீது இயேசு பிரசங்கம் செய்ததாக வரலாற்றிலே விவிலியத்திலே படித்திருக்கிறேன். எனக்கு ஏதோ இந்த இடத்தில் இயேசு பிரசங்கம் செய்ததாக நான் ஸ்டீஃபன் முல்லருடைய உரையை நான் பார்த்தேன். இது நான் வெறும் புகழ்ச்சிக்காகவோ அல்லது இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுவதற்காகவோ நான் இதை பேசவில்லை. இந்த சிந்தனை அவருடைய பேச்சினுடைய பாதியிலிருந்து எனக்கு தொடங்கியது. எனக்கு இயேசு இப்படித்தான் நின்றிருப்பாரோ, இப்படித்தான் பேசியிருப்பாரோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை என் முன்னால் ஸ்டீஃபன் முல்லர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் 223 பள்ளிகள் இங்கே வணிக நோக்கத்திற்கானது அல்ல என்ற பிரகடனத்தை அவர் செய்தது. இந்த பிரகடனத்தை இயேசு செய்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்ன இயேசு, எல்லோரிடம் அன்பு செய் என்று சொன்ன இயேசு ஒரே ஒரு இடத்தில் ஜாட்டி எடுத்து அடிச்சிருக்கிறார், சாட்டையால் அடிச்சிருக்கிறார். சாட்டையால் யாரை அடித்தார் என்று பாருங்கள். சாட்டையால் அடித்தது வணிகர்களை. எதற்காக சாட்டையால் வணிகர்களை அடிக்கணும்? திருச்சபையில் வணிகம் செய்யக்கூடாது என்று சொன்னார். திருச்சபையை களங்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். காரணம், அன்றைய தேதியில திருச்சபை என்பதும் ஒரு பள்ளிக்கூடம் தான். சமூகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்த இடம்தான் திருச்சபை. எனவே திருச்சபை என்றைக்குமே வணிக கூடாரமாக மாற்றக்கூடாது என்பதில் இயேசு தெளிவாக இருந்தார் என்பதை நாம் உணர்கிறோம். இன்று முல்லர் அவர்கள் இந்த மறை மாவட்டத்தினுடைய பள்ளிகளுடைய வேளாளராக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை செய்கிறார். 69 பள்ளிகள், கூரைகள் சரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய பள்ளிகள், 10 பிள்ளைகள் 20 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகள், அந்த 69 பள்ளிகள் உள்ளிட்ட 223 பள்ளிகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த 323 பள்ளிகளும் தியாகத்தால் விளைந்தது என்பதும், இந்த 323 பள்ளிகளும் ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்காக, சமயத்தை கடந்து ஜாதியை ஒழித்து
மனிதனை மனிதனாக வாழ வைக்க தேவைப்படும் கல்வியை தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. எனவே இந்த பள்ளியை அழிய விடும் என்ற ஒரு பிரகடனத்தை கொடுத்தாரே, அந்த பிரகடனம் மிக முக்கியமான பிரகடனம். அந்த பிரகடனத்திற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க எல்லோருக்குமே தெரியும் 2020 தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டது என்று தெரியும். அது திடீரென்று அறிவிக்கப்படல, 2016 இருந்து விவாதிக்கப்பட்டு தான் 2020 அறிவிச்சாங்க. வரைவில் என்ன சொல்லி இருந்தாங்களோ அதே தான் கொள்கையாக அறிவிச்சிருக்கிறாங்க. வரைவில் எதையெல்லாம் ஏற்க இயலாது மக்கள் நிராகரித்தார்களோ அதை எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. மக்கள் நிராகரித்தது அனைத்தையுமே அவர்கள் கொள்கையாக அறிவித்தார்கள். தயவு கூர்ந்து அந்த 66 பக்கம் ஆவணத்தை படிச்சு பாருங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வரைவு 484 பக்கம் படிச்சு பாருங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 43 பக்கம் 2016 இன்புட் டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. எந்த டாக்குமெண்ட்லயே எய்டட் ஸ்கூல்ன்ற வார்த்தை கிடையாது. கிறிஸ்டியன் மைனாரிட்டி எய்டட் இல்ல. தமிழகத்தில் நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியின் முக்கிய தலைவர்கள் தொடங்கிய எய்டட் ஸ்கூல்ஸ் உண்டு. எந்த எய்டட் ஸ்கூல்ஸ் பத்தி அவங்க கவலைப்படல. அந்த டாக்குமெண்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான். ஒன்னு அரசு பள்ளி, இன்னொன்று தனியார் பள்ளி. நீங்க அந்த ஆவணத்தை படித்தீர்களானால் அந்த ஆவணத்திற்கு அடிப்படை எதுன்னு கேட்டா நிதி ஆயோக் சொன்னதுதான். நிதி ஆயோக் என்ன சொல்லியது என்றால், நான் வயபிள் ஸ்கூல்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வயபிள் ஸ்கூல்ஸ் எதெல்லாம் பொருளாதார ரீதியில் இப்போ நம்முடைய அருட்பணி முன்னர் அவர்கள் கூரை நசிங்க இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க நிதி ஆயோக்கு சொன்னீங்கன்னா மூட சொல்லிடுவாங்க. எதெல்லாம் நலிவுற்று இருக்கோ, கட்டடம் சரியில்லையா மூடி விடுங்கள். உலகத்தில் வேற அங்கேயும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பிளானிங் கமிஷன் அப்படி சொல்லி இருக்காது. பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க 2014. அந்த நிதி ஆயோக் மூட சொல்லி இருக்கு, மர்ஜர் என்ற பெயர்ல மூட சொல்லி இருக்கு. வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் அப்படி மூடப்பட்டன. அப்படி பள்ளிகளை மூடுவதற்கு மிகப்பெரிய இடையூறாக யார் இருப்பாங்கன்னா எய்டட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க. எனவே அரசு பள்ளிகளை ஒழிக்கணும்னு சொன்னா முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது எது? அரசு உதவி பெறும் பள்ளியை. அப்ப அரசு உதவி பெறும் பள்ளியை ஒழிச்சுட்டா அரசு பள்ளியை ஒழிச்சிடலாம். தமிழ்நாடு அரசிடம் உங்களிடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 323 பள்ளி இருக்குன்னா தமிழ்நாடு அரசிடம் 40,000 பள்ளிகள் இருக்கு. சுமார் 40,000 பள்ளிகள். அந்த 40,000 பள்ளியில் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் PMC என்றவங்க வகைப்படுத்துறாங்க, அந்த பள்ளி மட்டும்தான் மிச்சம் மீதி இருக்கும். சில நூறு பள்ளிகள் தான் இருக்கும். அப்ப 40,000 பள்ளிகளை சில நூறு பள்ளிகளாக மாற்றிவிட்டால் கடைசியில் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா அந்த PMC பள்ளியை தனியார் நிர்வாகத்திடம் ஒப்படைப்பது. அதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். இது நான் ஒன்னும் கற்பனையில சொல்லல. சைனிக் பள்ளிகள் இன்னைக்கு NGOக்கள் கிட்ட போயிருச்சு. சைனிக் பள்ளிகள் என்பது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ராணுவத்தில் சேர விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது சைனிக் ஸ்கூல். இன்னைக்கு சைனிக் ஸ்கூலுக்கு என்ன கதியோ அந்த கதிதான் நீங்கள் PMC அனுமதித்தால் நடக்கும். ஏனென்றால் 223 ஸ்கூல்ல எந்த ஸ்கூலுங்க ஸ்டார் ஸ்கூல்? 223 ஸ்டார் ஸ்கூல் தான். இப்ப நீங்க 323 ஸ்கூல்ல சில ஸ்கூல்ஸ் மட்டும் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லி, சில ஸ்கூல்ஸ் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளிகளாக சொல்லி, மற்றதெல்லாம் பள்ளிகள்னு சொன்னீங்கன்னா கேலிக்குரியதாக இருக்காதா? 323 பள்ளியும் என் பள்ளி, நான் பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னால் அப்ப 323 பள்ளிகளையும் சமமாக பார்ப்பது தானே. அதுக்கு தானே பள்ளி சீரமைப்பு மாநாடு. ஒரு பள்ளியில் மிகப்பெரிய வசதி இருக்கு, இன்னொரு பள்ளியில் இல்ல. இந்த பள்ளியில் என்னென்ன வசதி இருக்கோ அதே பள்ளி அதே வசதிகளை அந்த பள்ளியை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு தானே இந்த மாநாடு.
யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் அரசு பள்ளிகளே ஒரு பள்ளிகளை ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஆகச்சிறந்த பள்ளி என்று சொல்வதும் மற்றதையெல்லாம் பள்ளி என்று சொல்வதும் எதற்காக? அப்ப பெற்றோர்கள் தானாக விளங்கணும், தானாக பெற்றோர்கள் விலகிவிட்டார்கள் என்று சொல்லணும். இதுதான் அவங்களுடைய மாஸ்டர் பிளான். எனவே நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரையின் பேரில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பள்ளிகளை மூடு என்று சொன்னால், ஸ்டீஃபன் முல்லர் திருநெல்வேலியில தாமிரபரணியினுடைய மகனாக இருந்து பிரகடனப்படுத்துகிறார், நாங்கள் பள்ளிகளை வளர்த்தெடுப்போம். அதுதான் இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. நாங்கள் பள்ளிகளை மூட மாட்டோம், எங்க கிட்ட பள்ளிகள்ல குறைகள் இருக்குன்னு சொன்னா அந்த குறைகளை நாங்கள் போக்குவோம். அதற்கு எங்களுக்கு கர்ம வீரர் காமராசர் முன்னோடியாக இருக்கிறார். அப்ப இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கர்ம வீரர் காமராசர் திறந்த பள்ளிகளை மூட சொல்றதுக்கு நீங்க யாருன்றதானே யோசிச்சு பாருங்க. இட்ஸ் a political statement என்னை பொறுத்த வரைக்கும். I am not talking about party politics here. I am talking about politics of education. கல்வி என்பது அரசியல். பவுலோ ஃப்ரையர் சொல்லுவாரு, a teacher is a political activist னுவாரு, a teacher is a cultural activist னுவாரு, a teacher is not a paid servant. ஒரு ஆசிரியர் என்பவர் ஊதியத்திற்காக பணி செய்யக்கூடியவர் அல்ல. ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். ஒரு ஆசிரியர் என்பவர் பண்பாட்டு ஊழியர், பண்பாட்டு செயல்பாட்டாளர். அந்த உணர்வோடு இந்திய நாட்டில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய உடலுக்கு வந்த பிறகு கூட சிஎஸ்ஐ நாடாருக்கு, சிஎஸ்ஐ நாடார் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இயேசுனுடைய உடலுக்கு வந்த பிறகு சிஎஸ்ஐ புள்ளமாருக்கு, சிஎஸ்ஐ புள்ளமார் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இயேசுனுடைய உடலுக்கு வந்த பிறகு இயேசுவுக்கு துரோகம் செய்கிறோம் என்ற கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஜாதின்றது ஒரு கெட்ட வார்த்தை என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஜாதி என்பது ஒரு ஏற்றத்தாழ்வை நடைமுறைப்படுத்துகிற ஒரு சமூக நடவடிக்கை. It is a discriminatory social practice. அந்த சோஷியல் பிராக்டிஸ், டிஸ்கிரிமினேட்டரி சோஷியல் பிராக்டிஸ் நான் வைப் அவுட் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய மிஷன். இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லோரையும் சமமாக பார்க்க சொல்கிறது. எனவே சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு கல்வி தேவை. என்னுடைய பள்ளிகள் எல்லோருக்குமான பள்ளிகள் என்பதுதானே. நண்பர்களே, நிராகரிப்போம் என்று சொல்வதும் எதிர்த்து போராடுவதும் ஒரு கட்டம் என்று சொன்னால், நான் மாற்றாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும், உன் கொள்கை தவறு, உன் கொள்கைக்கு எது மாற்று கொள்கை என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்வதுதான் திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய இந்த சீரமைப்பு மாநாடு. a positive political activity. It's a very positive. தமிழ்நாடு அரசுக்கே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கர்ம வீரர் காமராசரை மிக அழகாக நினைவு கூர்ந்தார். நிதி இல்லை என்று சொன்ன உடனே அதிகாரிகளை பார்த்து கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், உத்தரவு போடு, நான் போய் பள்ளிக்கூடத்தை கட்டுறேன். நீ உத்தரவு போடு. எனவே முதலமைச்சரால் உத்தரவு போட முடியாதுல்ல, அங்க எஜுகேஷன் செக்ரட்டரி தானே பண்ண முடியும், அங்க சீஃப் செக்ரட்டரி தானே பண்ண முடியும். நீ உத்தரவு போடு. கையேந்தினார், பிச்சை எடுத்தார் காமராஜர், மறுக்கவே முடியாது. அதனாலதான் அவர் கர்ம வீரர். அதனால்தான் 1000 காரியங்கள் கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் நடந்திருந்தாலும் அவருக்கு புகழ் கல்வி கண் திறந்த காமராஜர். எனவே கல்வி கண் திறந்த காமராஜர் நம் திருநெல்வேலி, ஒன்றுபட்ட திருநெல்வேலி மண்ணின் மைந்தன். அந்த உணர்வுகளோடு 9 ஆண்டு காலம் ஒரு சமய சார்பற்ற முதலமைச்சராக, மனிதநேயத்தை காக்கின்ற முதலமைச்சராக, நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய, இந்த நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை அகற்றக்கூடிய முதலமைச்சராக திகழ்ந்த அந்த கர்ம வீரர் காமராசருடைய அந்த உணர்வுகளை உள்வாங்கிய பள்ளி சீரமைப்பு மாநாடாக இந்த திருநெல்வேலி மாநாட்டை நான் பார்க்கிறேன். அந்த வகையில இந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. இந்த மாநாடு ஒரு மிகச்சிறந்த மாநாடு. இதுல எவ்வளவு லட்சம், எவ்வளவு கோடி நீங்க பள்ளிகளுக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்பது பிரச்சனையே இல்லை.
பள்ளிகளை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க, பள்ளிகளை காப்பாற்ற முடியும் என்று. நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம் கடந்திருப்பதனால் பேராயர் அவர்களுடைய தலைமை உரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வு இருக்கிறதுனால நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. ஐயா, இன்றைக்கு மொழியை பற்றிய ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது. மொழியை பற்றிய மிகப்பெரிய விவாதம் நடக்குது. இருமொழியா மும்மொழியா என்ற விவாதம் நடக்குது. ஐயா, அங்க இருமொழியும் இல்ல மும்மொழியும் இல்ல தேசிய கல்விக் கொள்கையில. அதை நமக்கு தெளிவா படுத்திக்கணும். மொழியை பற்றிய பேசாத ஒரு ஆவணம் அது. அதுல தலைப்பு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர்னு கொடுத்திருக்காங்க. லாங்குவேஜ் as a medium னு கொடுக்கணும். why language, a particular language should be a medium of education னு கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட மொழி எதற்காக பயிற்று மொழியாக இருக்கணும்னு சொல்லணும். கல்வியில ஒரு மொழிக்கு உண்டான வேலை என்னன்றது சொல்லணும். ஆனா அந்த ஆவணம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்தியாவில் இருக்கிற அத்துணை மொழிகளையுமே வளர்ப்பதற்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம் சொல்லுது. இந்தியாவுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். எனவே சமஸ்கிருதத்தை தொடக்க முதல் உயர்கல்வி வரை அனைத்து நிலையிலும் கற்றுத் தருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாக்கி தர முடியும், உருவாக்கி தருவோம்னு சொல்லுது. சமஸ்கிருதத்துக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தாரோ அந்த முக்கியத்துவத்தை ஹிந்திக்கு கொடுக்கல, அந்த முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுக்கல. தமிழ் உள்ளிட்ட செவ்வியல் மொழிகள் அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வருது. எப்படி ஸ்கூல்ல பிஎம் ஸ்ரீ அண்ட் ஸ்கூலோ அந்த மாதிரி மொழியில கூட கிளாசிக்கல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம். எனவே அவருடைய நோக்கம் ஹிந்தி அல்ல. அவருடைய நோக்கம் ஹிந்தி எப்படி வட இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை விழுங்கியதோ அதை போல் தென்னிந்திய மொழிகளை விழுங்க வேண்டும். தென்னிந்திய மொழிகளையும் விழுங்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஹிந்தி விழுங்கினால் இந்தியை சமஸ்கிருதம் விழுங்கும் என்பதுதான். எனவே அது இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா என்ற பிரச்சனை இல்ல, நம்முடைய பண்பாட்டை காக்கின்ற பிரச்சனை. நான் எப்படி சாமியை கும்பிடணும்? நான் சாமிக்கு கறிச்சோறு வைக்கணுமா சாம்பார் சோறு வைக்கணுமா? நான் சாமிக்கு கேழ்வரகு கூழ் வைக்கணுமா கேழ்வரகு கூழுக்கு வெங்காயம் போடணுமா கருவாடு போடணுமா? என் மாரியம்மனுக்கு நான் எப்படி சாமி கும்பிடுறது? அதை யார் தீர்மானிப்பது? என் குலச்சாமிக்கு நான் தானே தீர்மானிக்க முடியும். என் குலச்சாமிக்கு நான் எப்படி படையல் வைப்பது என்பது நீ யார் தீர்மானிக்கிறது? எனவே இது பண்பாட்டின் சிதைப்பு. இந்தியா என்ற பன்மத்துவம் கொண்ட ஒரு நாட்டிலே ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற சூழ்ச்சி நடக்குதுன்னா இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா மல்டி லிங்குவிசம் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் லேர்னிங் மல்டிபிள் லாங்குவேஜஸ். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பல மொழிகளை கற்பது என்று சொல்வது, பல மொழிகள்ல வேணா நீங்க என்ன கொடுக்கலாம், எழுத்தறிவு கொடுக்கலாம், அவ்வளவுதான். லிட்ரஸி தான் கொடுக்க முடியும். என்ன இன்டெப்த் நாலேஜ் நீங்க கொடுக்க முடியாது. பட் மல்டி லிங்குவிசம் என்று சொல்வது உங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பல்வேறு மலை கிராமங்களில் இருக்கிற மக்கள் பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். தமிழ் மட்டும்தான் அவங்க தாய்மொழி இல்லை. பழங்குடி மக்களுடைய மொழிகள் பல இருக்கு. ஒரு வகுப்பறையில 20 பிள்ளைகளும் இருக்கிறாங்கன்னா தமிழ் வழியில நடக்கிற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அவர்கள் ஒரு பூவை வரைஞ்சிட்டு இதற்கு உன்னுடைய தாய்மொழியில் என்ன பெயர் என்று கேட்டால் ஒவ்வொரு குழந்தையும் அதோட தாய்மொழியில அது என்னன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது 20 பிள்ளைகளுமே 20 மொழிகளை கற்கும். அதுக்கு பேரு மல்டி லிங்குவிசம். எந்த மொழியும் கட்டாயமா அந்த குழந்தை படிக்க போறதில்லை. இயல்பாக 20 மொழியில கடைசியில அந்த ஆசிரியர் சொல்லுவாரு, இது தமிழில் பூ, இது ஆங்கிலத்தில் ஃப்ளவர். முடிஞ்சு வச்சா அவ்வளவுதானே. அந்த குழந்தை பயிற்று மொழி தமிழ் தான். பாடமொழியாக தமிழும் ஆங்கிலமும் இருக்கு. ஆனா அந்த குழந்தைகளுக்கு 20 மொழியில அதற்கு பெயர் என்னன்னு தெரிஞ்சிருக்கேன். அப்ப அந்த குழந்தைக்கு ஓனர்ஷிப் கிடைக்குதா? கிளாஸ் ரூம்ல என்னுடைய பண்பாடு, என்னுடைய மொழி, எனக்கான இடம், இது என்னுடைய வகுப்பறை, இந்த ஓனர்ஷிப் கொடுக்குறீங்களா? நான் அந்நியப்படவில்லை, என் மொழி அந்நியப்படவில்லை. That is multilingualism. It is not learning multiple languages.
மல்டிபிள் லாங்குவேஜஸ்ன்றது வேற, மல்டி லிங்குவிசம்ன்றது வேற. அப்ப மல்டி லிங்குவிசத்துக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் எஜுகேஷன் எதுல இருக்க முடியும்னா மதர் டங் அல்லது லாங்குவேஜ் ஆஃப் என்விரான்மெண்ட் தான் இருக்க முடியும். தாய்மொழியோ அல்லது சூழலியல் மொழியோ அதுதான் இயல்பான கற்றல் மொழி. பெரியோர்களே, நண்பர்களே, திருநெல்வேலி காலங்கிட்ட வந்து நான் எதுவும் ரொம்ப அதிகமா பேச வேண்டியதில்லை. அதிகமான சாகித்ய அகாடமியை கொடுத்த பூமி இது, மிக பெரும் ஆளுமைகளை கொடுத்த பூமி இது. என்னை விட மிகச்சிறந்த அறிவாளிகள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்கள் வாழற பூமி இது. கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான போராட்டம் நடத்துற மக்கள் வாழ்ற பூமி இது. தாமிரபரணியினுடைய பெருமை மிக புதல்வர்களாக, புதல்விகளாக நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்க நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான். மக்கள் யாராவது இங்கிலீஷ் மீடியம் கேட்டாங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. மக்கள் கேட்டது என்ன? என் பையன் அல்லது என் பொண்ணு இங்கிலீஷ்ல நல்லா பேசணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே கேட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம்னா என்ன, இங்கிலீஷ் புள்ள பேசணும்னா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை யாராவது மக்கள் கிட்ட விவாதிச்சிருக்குமா? அப்புறம் எப்படி மக்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தை கேட்கிறாங்கன்னு சொல்லுவீங்க? ஏன் இங்கிலீஷ்ல என் புள்ள பேசணும்? டெலிவரி பாய்னு சொல்றாங்களே, விடுதியிலிருந்து, உணவு விடுதியிலிருந்து உணவை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற பணி இருக்குல்ல, அந்த டெலிவரி பாய்னு சொல்லக்கூடிய அந்த விடுதியிலிருந்து உணவை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணி செய்வதற்கு விண்ணப்பித்தால் கூட உனக்கு ஆங்கிலத்தில் பேசுவதற்கு எழுதுவதற்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. மின்னஞ்சல் முகவரி, இமெயில் அட்ரஸ் எதுல இருக்கு? தமிழ்ல இருக்கா? ஹிந்தில இருக்கா? இமெயில்ல தமிழ்ல டைப் படிக்கலாம், ஆனா அட்ரஸ் எதுல இருக்கு? எந்த மொழியில இருக்கு? எனவே தேவையை ஒட்டி ஆங்கிலம் படிக்கிறோம். தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி தமிழ் என்பதனால் தமிழ் பயிற்சி மொழியாக இருக்கிறது. ஆக இங்க மக்கள் கேட்டது, என் புள்ள ஆங்கிலத்தில் பேசணும்னு சொன்னா அங்க தர வேண்டியது என்னன்னு கேட்டா இங்கிலீஷ் டீச்சர் போஸ்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்ய வேண்டியது என்னன்னா இங்கிலீஷ் டீச்சர் போஸ்ட் கொடுக்கணும். அப்ப இங்கிலீஷ் டீச்சர் போஸ்ட் 1ஆம் கிளாஸ்ல இருந்து கொடுத்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஆஸ்பிரேஷன் ஃபுல் ஆயிரும். நீங்க யாரை உருவாக்கலாம்? நீரஜ் ஷாஜியை உருவாக்கலாம். இஸ்ரோ விஞ்ஞானி. மேடையில குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நாடகத்தில் நடிச்சாங்க, நடனமாடினாங்க. நான் அவர்கள் கண்களில் ஒன்றை தேடிக்கொண்டிருந்தேன். மேடம் கியூரி உருவாவதற்கு எந்த கண்ணாவது நமக்கு வெளிச்சம் காட்டுதா? இந்த குழந்தை மேடம் கியூரியா வருமா? இந்த குழந்தை நீரஜ் ஷாஜியா வருமா என்ற தேடல் தான் என்றும் இருந்தது. நான் ஏன் மேடம் கியூரியை சொல்றேன்னு கேட்டா 2 நோபல் பரிசு வாங்கினவர்கள், 2 நோபல் பரிசு வாங்கினவர்கள், ஏழையாக பிறந்து ஏழையாகவே இறந்து போனவர்கள். எந்த கண்டுபிடிப்பையும் என் சொந்த கண்டுபிடிப்பு சொல்லல. ரேடியத்தின் இன்றைய விலை என்ன? ரேடியத்தின் கூறுகளை கண்டுபிடித்தவர். ஆனால் அதுக்கு உரிமை கொண்டாடல. எனவே மக்களுக்காக வாழ்ந்த ஒரு விஞ்ஞானியாக மேடம் கியூரியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேடம் கியூரி உருவாகிற பள்ளிகள் தான் உங்களுடைய 323 பள்ளிகள். வியாபாரிகளை உருவாக்குவது அல்ல. என்னுடைய பிரபலத்தை, என்னுடைய நோபல் பரிசை வியாபாரமாக்குவதற்கு அல்ல. என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய மூளை இந்த சமூகத்துக்கு என்று சொல்லக்கூடியவர்கள். படித்துவிட்டு அமெரிக்கால போய் வேலை செய்யாம இஸ்ரோல வேலை செஞ்சாங்க. ஒரு டெக்னிக்கல் ஆபீசரா சேர்ந்து ப்ராஜெக்ட் டைரக்டரா வர்றாங்க. அதான் நீரஜ் ஷாஜி, தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர். அப்படி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அளப்பரிய பங்களிப்பு செய்தவர்கள் யாருன்னு கேட்டா தாய்மொழி வழியில படித்தவர்கள். தாய்மொழி வழியில ஒரு நயா பைசா கட்டணம் வாங்காது நடத்துற 223 பள்ளியில படிக்கிறவர்கள் கண்ணியமிக்க வாழ்க்கையை வாழக்கூடிய குழந்தைகள். அப்பா கிட்ட போய் துட்டு கேட்க வேண்டியது இல்லையே. தொலைக்காட்சியில் ஒரு மோசமான விளம்பரம் ஒண்ணு வருது, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்மதி அரிசிக்காக ஒரு விளம்பரம். அதுல அப்பா வந்து கேட்பாரு, அந்த பையன் கேட்பான், எனக்கு ருசியா இன்னைக்காரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பான்னு கேட்பாரு. அம்மா பார்த்து கேட்பாங்க. அப்பா வந்து சொல்லுவாரு, ஹோம்வொர்க் செய்யறது இல்ல,
ஆனா சாப்பிடறதுக்கு மட்டும் பிரியாணி தேவைப்படுதான்னு கேட்பாரு. அந்த குழந்தை எவ்வளவு வேதனையில தவிச்சிருக்கும் நினைச்சு பாருங்க. ஹோம்வொர்க் செய்யறதுக்கும் பிரியாணி சாப்பிடறதுக்கு என்னையா சம்பந்தம்? குழந்தை தானே. ஸ்கூல்ல ஃபீஸ் கேட்கறாங்க, அப்பா கிட்ட பிச்சை எடுத்தா கண்ணியம் இல்லாத வாழ்க்கை. அப்படி ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் ஃபீஸ் கட்டுற பள்ளிக்கூடத்துல தன் குழந்தையை சேர்த்திருந்தா தன் குழந்தைக்கு கண்ணியமிக்க வாழ்க்கையை கொடுக்க தவறிய பெற்றோர்கள். அதுல எந்த கர்வமும் நீங்க கொள்ள முடியாது. தலை குனிஞ்சு நடக்கணும். என் பிள்ளைய கையாண்ட வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த 223 பள்ளியில படிக்கிற குழந்தைகள் கண்ணியமிக்க குழந்தைகள். அந்த அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா தன் பிள்ளைக்கு கண்ணியமிக்க வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க. எனவே கண்ணியமிக்க வாழ்க்கை என் குழந்தைக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு அரசு பள்ளியை நோக்கி, அரசு உதவி பெறும் பள்ளியை நோக்கி வந்திருக்கிற இந்த குழந்தைகள் அரசு பள்ளிகள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியமா மாத்திட்டு இருக்கும் பொழுது மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் சொல்லல, பேதை சொன்னான் என்று மகாகவி சொன்னாரே, உங்க எட்டயபுர கவிஞன் தான், உங்கள் மாவட்டத்தை சார்ந்த கவிஞன் தான் இல்லையா? அந்த நிலை தமிழுக்கு வரவே வராது என்று முன்னர் இங்கே பிரகடனம் படுத்தினாரே, அதற்காக அவரை தலை வணங்குகின்றேன். இந்த மாநாட்டை பாராட்டுகின்றேன். மெல்ல தமிழினி சாகாது, வேகமாகும் தமிழினி சாகாது, என்றும் தமிழ் வாழும். 223 பள்ளியும் தமிழ் வழி பள்ளியாக இருக்கும். 223 பள்ளியில் படிக்கிற குழந்தை தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலமும் பேசும். அது உயர்கல்விக்கோ உயர் வேலை வாய்ப்புக்கோ எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றாலும் அந்த இடத்திற்கு தேவையான மொழியும் கற்கும். அத்தகைய ஆற்றல் மிக்க குழந்தைகளை உருவாக்க நெல்லை வாழ் பெரியோர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்டு கர்ம வீரர் காமராஜருக்கு தந்தது போலவே உங்களுக்கும் அள்ளி தந்திருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கும் நான் சொல்கிறேன், ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய சிஎஸ்சி டயோசி, சிஎஸ்சி திருமண்டலம், திருநெல்வேலி மாவட்டம் செய்ததை போல் தமிழக முதல்வரும் மக்களிடம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, நீங்க நிதியை கொடுங்க என்று நிதியை பெற்று அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர், மொழி ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர், ஆசிரியர் இல்லாத அலுவல ஊழியர்கள் என்று நியமித்து தமிழ் வழி பள்ளிகளை வளர்த்தெடுப்பதுதான் தமிழை வளர்க்கவும் தமிழர்களை தலைநிமிரச் செய்யும் வழிவகுக்கும். அதற்கு ஒரு தூண்டுகோலாக, அதற்கு ஒரு விளக்காக இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு திருநெல்வேலியிலே அமைந்திருக்கிறது. இந்த மாநாடு வெல்லட்டும் சிறக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுதும் கூட இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு மிகவும் நல்ல ஆலோசனை தந்து அதே போல தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மகாகணம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயா அவர்கள் தலைமை உரை ஆற்ற வருகிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒரு கல்வி சீரமைப்பு மகாநாடு பாளையம் செட்டிக்குளத்திலே நடைபெற்றது. அதிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அதன் பின்பதாக இன்று இந்த பள்ளி சீரமைப்பு மகாநாட்டிலே பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட நல்லதொரு திட்டத்தை உருவாக்கிய நம்முடைய மேனேஜர் ஐயா அவர்களை திருமண்டலத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது திருமண்டலத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி நான் கௌரவிக்க விரும்புகிறேன். இன்றைய தினத்தில் உங்களை எல்லாம் அந்த வகுப்பு அறைகளிலே வந்து உங்களுடைய முயற்சிகளை நான் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. சிலருடைய முயற்சி மிகவும் அதிகமாகவே தெரிந்தது. அவர்களது கிராமம், அவர்களது எண்ணிக்கை, அதைவிட அவர்களது முயற்சி மிகப்பெரியதாக இருந்தது. இன்னும் சிலரை பார்க்கும்போது சற்றே முயற்சி எடுத்தால் நலமாக இருந்திருக்குமே என்று எண்ணி ஆலோசனையும் சொல்லி வந்தேன். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் எல்லோருடைய முயற்சியும் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருந்தது. டீச்சர்ஸ் என்றால் they are very smart people. அதை மறந்துடக்கூடாது. they are very smart. ஒரு அழகான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை மருத்துவர் ஒருவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதனால தினம் ஒரு ரோஸ் கொண்டு போய் அந்த பெண்ணிடம் கொடுத்து,
நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த ஊரில் உள்ள ஒரு ஆசிரியர் இருந்தார். ஆசிரியரும் அந்த பெண்ணை திருமணம் பண்ண விரும்பினார். தினம் ஒரு ஆப்பிள் கொண்டு கொடுத்தார். நான் உன்னை திருமணம் செய்ய போகிறேன் என்று விரும்புகிறேன் என்று ப்ரப்போஸ் பண்ணார். அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா, என்னை நேசிக்கிறேன் என்று மருத்துவர் ஒரு ரோஜா பூ கொடுப்பது நியாயம், அது அன்புக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுவது. நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பிளை டெய்லி கொண்டு வருகிறீர்களே, எதற்காக அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆசிரியர் ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொன்னாரு, an apple a day keeps the doctor away. இப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க தான் டீச்சர்ஸ். இன்றைக்கு நீங்க உங்களது பிள்ளைகளை அதே ஸ்மார்ட்னஸ்ல வளர்க்கும் போது இந்திய தேசத்தினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். You must be very smart. Also you must be very practical. அழகா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? You must be very practical. உங்களுடைய செயல்முறையிலே எதை சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் அழகாக செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுக்காக உங்களை தியாகமாக கொடுங்க. நான் ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் டீச்சர்ஸ். நான் படித்தது இந்த டிடிடி ஸ்கூலில் தான். மேலக்குளம் செட்டிக்குளம் பாஸ்ட்ரேட்டில் இருக்குது இல்லையா, பாளையம் செட்டிக்குளம் பாஸ்ட்ரேட்டில் மேலக்குளம் இருக்கிறது. அதில் தான் 1ஆவது வகுப்பு முதல் 3ஆவது வகுப்பு வரை படித்தேன் நான். அதுக்கப்புறம் 4ஆவது வகுப்பு இந்த பாடசாலையில் படித்தேன். சாரா டக்கரில் படித்தேன். 5, 6 கதீட்ரலில் படித்தேன். 7, 8 மேரி ஆடம் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 9, 10 ஜான்ஸுக்கு போய்விட்டேன். இப்படி நம்முடைய டிடிடிஏ ஸ்கூலில் தான் நானும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்போ உள்ள டீச்சர்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் டீச்சர்ஸ், ரொம்ப அழகாக பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆசிரியர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. பாளையங்கோட்டை ஜான்ஸ் ஹைஸ்கூலில் ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, டேய் பக்கத்து பள்ளிக்கூடத்தை போய் பாருடா, அங்கே டாக்டர் பிள்ளை, இன்ஜினியர் பிள்ளை, அப்படி உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கு. இந்த பள்ளிக்கூடத்தை பாரு, அவ்வளவு குளம் குட்டை பட்டி தொட்டி படுவட்டி எல்லாம் இங்கே தாண்டா வந்திருக்கீங்க என்று சொல்வார். அது எவ்வளவு உண்மை. நம்முடைய பாடசாலைகள் எல்லாம் ஏழை எளிய மக்களை அணுகுவதற்காகத்தான், படிக்க வைப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது, பணக்காரர்களை அல்ல. இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். ஏற்கனவே சொன்னது போல இது ஏழை எளிய மக்களுக்காக செய்யப்படுகிற மாபெரிய பணி இது. நிறைய டீச்சர்ஸ் இன்னைக்கு சொன்னாங்க, ஐயா எங்கள் ஊரில் எல்லாம் ரொம்ப ஏழையா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்கள் ஊரில் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. அவர்களுக்கு செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. அந்த ஊரில் ஒன்றும் கலெக்ட் பண்ண முடியாது, திட்டமாக தெரியும். ஆனால் ஒரு பரந்த உலகம் இருக்கிறது, கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை தேடி சென்று பெற்று வந்து கொடுப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. அதற்காகத்தான் இந்த பள்ளி சீரமைப்பு மகாநாடு. எனவே இதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்க வந்திருக்கிற எல்லா குருமாரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லா கரஸ்பாண்டன்ஸ் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சிலரை காணவில்லை, அவர்களுக்கு ஒருவேளை இந்த பணியிலே ஆர்வம் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். மற்றபடி இங்கே வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல உற்சாகமாக நீங்கள் செய்திருக்கிறீங்க. அடுத்த ஆண்டு இதே மாதிரி நடக்கும். இதோட போயிரும் நினைக்காதீங்க, சரியா? அடுத்த ஆண்டு இதே போல நடக்கும். நடைபெறும் போது நீங்கள் இதை விட சிறப்பாய் செய்வதற்கு இப்பவுமே நீங்க ஆரம்பிச்சுங்க, திட்டம் போட்டுருங்க. நம்ம பள்ளிக்கூடத்திற்கு என்ன செய்யலாம் என்றால் உங்களுடைய வளர்ச்சி கிராமங்களிலே பெரிதாயிருக்கும். மக்கள் உங்களை நினைவு கூறுவார்கள், மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம பாடசாலையில் படித்தவர்கள் தான் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறாங்க. நீங்க சில எடுத்துக்காட்டுகளை இங்க பார்த்தீர்கள் அல்லவா? நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம்.
உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறாங்க. நம்ம பாடசாலையில் படித்தவங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இங்கே தான். யாருமே நான் அந்த குருகுலத்தில் படிச்சுட்டு வந்தேன், இப்படி நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம பாடசாலையில் படித்தவர்கள், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், சொல்லுவதில் எனக்கு வருத்தம் இல்லை. மச்சேந்திரநாதன் ஒரு IAS ஆபீசர் இருக்கிறார். அவருக்கு ஒரு முறை தவறுதலாக போன் பண்ணிவிட்டேன். அவர் அப்போ தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்டுடைய சேர்மனாக இருந்தார். ஐயோ சாரி ஐயா, நான் உங்களுக்கு தவறுதலாக போன் பண்ணிவிட்டேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஃபாதர் சொல்லவே சொல்லாதீங்க, உங்க TDTA பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். பாவூர் சத்திரம் பக்கத்தில், அது என்ன ஊர் தம்பி, காக்கையனூரில் படித்தேன். எனக்கு 2வது வகுப்பு எடுத்த கிரேஸ் டீச்சரை இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் உங்க CSI TDTA பள்ளிக்கூடத்தில் படித்தவன், எனவே எந்த நேரத்திலும் என்னை அணுகலாம் அப்படி சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? இன்றைக்கு இப்படி நமது பாடசாலைகளிலே படித்தவர்கள் பல நிலைகளிலே உயர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய கையில் படிக்கிற பிள்ளை எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட தலைவனாக வர வேண்டும் என்ற ஒரு மாபெரிய நோக்கத்தோடு செய்யுங்கள். நம்ம ஊர்ல சொன்னோம் இல்லையா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தன்னால வளரும். உங்க பிள்ளைய, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவர்களை நீங்கள் ஊட்டி வளருங்கள். உங்க சொந்த பிள்ளைகள் தன்னால வளர்ந்துடும். அவங்களுடைய எதிர்காலம் தானாக ஆசீர்வதிக்கப்படும். இதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு ஆசிரியர்களுடைய பிரையாரிட்டி மாறிவிட்டது. அந்த காலத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் என்பது. இன்றைக்கு நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி பெண் டீச்சர்ஸாக மாறிட்டீங்க இல்லையா? அடிக்கடி யூனிஃபார்ம் எடுத்து உடுத்துவது தவறு கிடையாது, ஆனால் அதுதான் உங்களுடைய பிரையாரிட்டி கிடையாது. சரிதானே? நல்ல அழகழகான நகைகளை வாங்குவது வாங்குங்கள், ஆனால் அது உங்க பிரையாரிட்டி கிடையாது. என் கையில் இருக்கிற பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறேன், அவன் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது மறந்துடாதீங்க. எங்க அப்பா மேலக்குளத்தில் ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க. அப்போ பாளையச்செட்டி குளத்தில் மிடில் ஸ்கூல் கிடையாது. பாளையச்செட்டி குளத்தில் இருக்கிறவங்க மிடில் ஸ்கூலுக்காக மேல குளத்துக்கு தான் வரணும். பாளையச்செட்டி குளத்தில் அன்றைக்கு ஒரு நபரை சந்தித்தேன். அவர் சொன்னார், ஐயா உங்க அப்பா கிட்ட படிச்ச ஐயா, நான் பெரிய கல்லூரி ப்ரொஃபஸரா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இன்றைக்கு பிள்ளைகள் எழுந்து சொல்ல வேண்டும், இந்த டீச்சர்கிட்ட படிச்ச நான் நல்லா இருக்கிறேன். எனவே நீங்கள் நல்ல முறையில் உங்களது பணியை செய்யுங்கள். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த வசனம் நன்றாக தெரியும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, உள்ளவன் எவனோ, இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும். சொன்னவர் யார்? சொன்னவர் யார்? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். என்னையா இது அநியாயமா இருக்கு? இயேசு கிறிஸ்து இப்படி ஓர வஞ்சகம் பண்ணலாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே, இல்லாதவனிடத்தில் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே, இது நியாயமா? அவர் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உண்மை இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். கடின உழைப்பு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், கடின உழைப்பு இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கு. இதை நினைத்தவர்களாய் நான் மிஷனரி ஸ்கூல் ஆசிரியர் என்பதை மறந்துடக்கூடாது. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான ஐயா, நம்ம ஸ்கூல்ஸ் எப்படி வந்ததுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க அந்த கட்டிடத்தை. அங்க பெரிய கட்டிடம் இருக்கிறதா? இப்போ அந்த இடம் முன்னுக்கு மட்டும் மாத்திட்டாங்க. உள்ள போறீங்கன்னா பழைய கட்டிடம் இருக்குது. இதுலதான் ஆஸ்கி தம்மையார் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க.
அப்போ ஒரு கண் தெரியாத மாணவன் வந்து கேட்டான், அம்மா எனக்கு பிச்சை கொடுங்க இந்த கட்டடத்தில். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இது படிக்கிற இடம்ப்பா, பிச்சை கொடுக்க மாட்டோம். அவன் சொன்னான், நான் ரூபாய் கேட்கல, பணம் பிச்சையா கேட்கல, எனக்கு கல்வி பிச்சையாய் கொடுங்கள். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓஹோ நம்ம இவனுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். உடனே ஊருக்கு போனாங்க, பிளைண்ட் மெத்தட் டீச்சிங்கை படிச்சாங்க. வந்து நம்முடைய பிளைண்ட் ஸ்கூலை தொடங்கினாங்க, ஆஸ்க் வித் அம்மையார். அதை மறந்துடக்கூடாது. இந்த கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பிளைண்ட் ஸ்கூல். தியாகத்தோடு உட்பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்திய மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு இந்த தியாகத்தோடு கூட நாம் பணி செய்வோம். தேவாதி தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பணி செய்கிற இடத்துல ஒரு மாபெரிய மாணவர்கள் மத்தியில் எழுச்சியை தேவன் உண்டாக்கட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you very much. God bless you. தலைமை உரையாற்றிய நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியிலே திரு சாலமோன் அவர்கள் வந்து சன் கம்ப்யூட்டர்ஸ் அவங்க ஸ்மார்ட் போர்டை குறித்து நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல இருக்கிறாங்க. 2 நிமிடங்கள் அவங்க சொல்ல இருக்கிறாங்க. இங்கே 3 ஸ்மார்ட் போர்டு இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பள்ளிகளின் தரம் உயர்த்துவதற்கு இந்த ஸ்மார்ட் போர்டு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதை குறித்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மிகவும் குறைந்த விலையில் அது பள்ளிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அதை 3 பேர் அங்கே கற்றுக் கொடுப்பதற்கும் அங்கே ஆயத்தமாக நிற்கிறார்கள். அதை குறித்து 2 நிமிடங்கள் நம்ம மத்தியிலே அருமையான திரு சாலமோன் அவர்கள் சன் கம்ப்யூட்டர்ஸ் அவர்கள் பேச இருக்கிறார். இந்த அருமையான இரவு வேளையிலே அனைவரும் பொறுமையாக இருந்து ஐயா அவர்கள் உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மற்றும் ஆசியுரை வழங்க வந்த நமது பேராயர் ஐயா அவர்களையும் பேராயர் அம்மா அவர்களையும் மற்றும் சிறப்பு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களையும் மற்றும் குருவான் அவர்கள் அனைவரையும் மற்றும் நம் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் கல்வி பிள்ளைகள் அனைவரையும் நான் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு மாநாட்டிற்காக நமது பொருளாளர் அவர்கள் என்னை அணுகிய போது அவர்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்காக நம்ம டிடிடிஎஸ் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்காக இந்த ஸ்மார்ட் போர்டு பற்ற, அதாவது கல்வியின் தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவங்களுக்கு இதை குறித்த ஒரு அவேர்னஸை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் சன் கம்ப்யூட்டர் என்ற நிறுவனத்தை 6 மாவட்டங்களுக்கு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் இந்த ஸ்மார்ட் போர்டு, அதாவது இன்டராக்டிவ் போர்டு என்று சொல்லுவார்கள், அதை வந்து நம்ம கல்வி யாரும் கிளம்பி போக வேண்டாம். சாப்பாடு இப்பொழுது பரிமாறப்படவில்லை. தயவுசெய்து ஆசிரியர்கள், நன்கொடையாளர்கள், பிள்ளைகள் தயவுசெய்து இடத்தில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது கொஞ்சம் வந்து நடக்கும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்மார்ட் போர்டை பற்றி பின்புதான் விளக்கப்படும். ஆகவே இப்பொழுது இதை கேளுங்கள். அப்போது அவர்கள் அணுகி ஆசிரியர் பெருமக்கள் ஏற்கனவே நமது பேராயர் அவர்கள் சொன்னபடி ஆசிரியர்கள் எல்லாருமே மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்கிறார்கள். ஆனாலும் நம்மளுடைய டெக்னாலஜியின் வளர்ச்சியின் காரணமாக நம்மளுடைய பிளாக் போர்டுமே ஸ்மார்ட்டாக மாறக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்திருக்கின்றது. இன்று இந்த ஸ்மார்ட் போர்டு சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். அநேக பேர்களுக்கு தெரியாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது இப்போது தான் எல்லா கல்வி நிலையங்களுக்கும் அது வந்து கொண்டிருக்கின்றது. தனியார் பள்ளிகளில் அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி எல்லா பள்ளிகளிலும் வைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய இந்த டிடிடிஏ ஸ்கூலில் எல்லாம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற இடங்களில் வந்து இது வளருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கின்றது. அதனால் அதை சம்பந்தமான விளக்கங்களை கொடுப்பதற்காக ஐயா அணுகி சொன்னார்கள். அதன்படி நாங்கள் எங்கள் கம்பெனியிலிருந்து அந்த ஸ்மார்ட் போர்டு சம்பந்தப்பட்ட இதை உங்களுக்கு விளக்கத்துக்காக இங்கே நாங்கள் டிஸ்பிளேக்காக வைத்திருக்கின்றோம். மேலும் உங்களுக்கு இதனுடைய விவரங்கள் எல்லாம் அதில் நிறைய டெக்னாலஜிகள் இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே தரையில் எழுதி
தான் படித்து வந்தார்கள். ஆனால் இன்று அதே விரலை வைத்து ஸ்மார்ட் போர்டிலே எழுதி படிக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. அதனுடைய முழு விவரங்கள் அநேக நேரமாகும். அதனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், நாங்கள் என்னுடைய ரைட் சைடிலே வந்து அந்த ஸ்மார்ட் போர்டு சம்பந்தப்பட்ட டிஸ்பிளே வைத்திருக்கிறோம். நீங்கள் இதிலையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருடைய கரங்களிலும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலேயும் அட்ரஸ் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய நிறுவனத்திற்கு வந்தால் இதற்கென்று பிரத்யேக இடத்தை நாங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு அதன் குறித்து முழு விளக்கங்களையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்வதற்கும் நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஐயாவின் வேண்டுகோளுக்கு இணங்க. மேலும் வந்து உங்களுடைய கல்வி நிலையங்களுக்கு எங்களுடைய ஸ்மார்ட் போர்டு சம்பந்தப்பட்ட போர்டையும் கொண்டு வந்து எங்களுடைய வாகனத்தில் வந்து உங்களுக்கு அதனை சம்பந்தமான விளக்கங்களை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது வந்து நாங்கள் வியாபார நோக்குகள் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் இந்த இப்போ உள்ள டெக்னாலஜியை புகுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் அதில் பங்கு கொண்டு எங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி ஐயாவுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாடு இந்த அடுத்த கல்வி வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது என்று சொன்னார்கள். அதனுடைய முக்கிய பங்கு வந்து இந்த இன்டராக்டிவ் போர்டு என்று சொல்வார்கள், ஸ்மார்ட் போர்டு என்று சொல்கின்ற இந்த டெக்னாலஜி வந்து அதிவேகமாக எல்லா இடங்களையும் கடந்து வந்திருக்கின்றது. இப்போது கூட அந்த பிள்ளைகள் எல்லாருமே அதில் முழுமையாக இருந்து விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த வகையான எக்கச்சக்கமான புரோகிராம்கள் உள்ள பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. உலகம் உள்ளங்கையில் என்று சொல்வார்கள். இப்போது அந்த உலகம் நம்ம கையில் இருக்கிறது. இதை ஆசிரியராக நீங்கள் அதை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான அறிவூட்டலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கிறது. அதற்கு நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறோம். ஐயா அதை உங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். உங்களுக்கு மீண்டுமாக சொல்கின்றேன். உங்கள் கரங்களிலே ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அட்ரஸிலே நீங்கள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் எங்களை அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இல்லாத நீங்கள் ஃபோன் அழைப்பின் மூலம் சொல்லீர்கள் என்றால் உங்களுடைய பள்ளி நிலையத்துக்கே நாங்கள் ஸ்மார்ட் போர்டை அதுக்காக வாகனம் ஒன்று ரெடி பண்ணி வைத்திருக்கின்றோம். அதில் வந்து உங்களுக்கு முழுமையான விளக்கங்களை கொடுப்போம். முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த ஸ்மார்ட் போர்டை நீங்கள் வாங்கி கல்வி நிலையங்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் அது ஒரு நன்றாக இருக்கும். இது இன்னும் வருங்கால வளர்ச்சியை நோக்கி ஒரு செல்கின்ற ஒரு பெரிய மைல்கல்லாக இது இந்த ஸ்மார்ட் போர்டு இருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் எதனாலும் எங்களை அணுகலாம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து ஐயா உங்களுக்கும் இந்த இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி பேராயர் ஐயா அவர்களுக்கும் மற்ற குருவானவர்களுக்கும் நமது பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றென்று. புரவலர்களை பாராட்டி நாம் கௌரவிக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டில் ஒவ்வொரு பள்ளிகளுக்காக கொடுத்த அநேகர் உண்டு. அதில் இந்த புரவலர்களை பாராட்டி கௌரவிக்க பெயர்களை வாசிக்க வருகிறார் திரு ஐ சாமுவேல் பிரகாஷ் ஐயா அவர்கள், சேகர தலைவர், NGO B காலனி அவர்கள். இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேரையும் திருமணம் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கின்ற புரவலர்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக நமது துவக்க நடுநிலைப்பள்ளி மேலாளர்களுடைய சிந்தனையை சிறப்பாக செயல்படுத்த நல்ல ஆலோசனை வழங்கி 60 ஆண்டு காலம் அடுத்ததாக ஒரு வரலாற்று சுவடுகளை பதித்த நமது அன்புக்குரிய பேராயர் ஐயா அவர்களை நாம் கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஐயா, உங்களுடைய முயற்சி. இங்கே 2 விதமான புரவலர் வந்திருக்கின்றார்கள். ஒன்று கல்வியின் புரவலர், இன்னொன்று உங்களுடைய தரிசன பூமியின் புரவலர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் தரிசன பூமியின் முதல் பங்குதாரர்கள் என்பதிலையும் மாற்று கருத்து கிடையாது. நேரத்தை கருத்தில் கொண்டு பெயர்களை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் செய்த முத்தான உதவிக்காக மனதார நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக எல்லா விதத்திலும் எதிர்கால பிள்ளைகளுடைய முகங்களாக புரவலர்கள் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். திருமண்டலத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் சொல்லி நம்முடைய அன்புக்குரிய பேராயர் ஐயா அவர்கள் உங்களை கௌரவப்படுத்துவது நம்முடைய திருமண்டலத்துடைய கடமை. அந்த கடமையை நிறைவாக செய்திருக்கிறார்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் பெயர்களை வாசிக்கிறேன். தயவுசெய்து மேலே வருமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு பாக்கியராஜ் அவர்கள், TDTA தொடக்கப்பள்ளி, பற்பநாதபுரம், புதிய நகர் சேகரத்தை சேர்ந்தவர்கள். திருமதி சோபியா பிரகாஷ், STC பிரான்ச் தொடக்கப்பள்ளி, அடைக்கலாபுரம், அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். புதிய நகர் சேகரம் பாக்கியராஜ் அண்ணன் வாங்க. கான்ட்ராக்ட்காரர், உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் நன்றி. திரு மத்தைய அவர்கள், TDTA தொடக்கப்பள்ளி கட்டளை, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல
திரு சரவணன் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி கட்டளை, உங்களுடைய உதார்த்தத்திற்கு மனதார நான் நன்றி சொல்லுகிறேன். திருமதி சோபியா பிரகாஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மானூரை சார்ந்த பிடபிள்யூ ஓய்வு திரு தங்கராஜ் அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய முத்தாய்ப்பான உழைப்புக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். அதே போல டிடிடிஏ தொடக்கப்பள்ளி சுத்தமல்லிக்கு பெரிதும் உதவி செய்த திரு மணி அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சுத்தமல்லியை சார்ந்த டிடிடிஏ தொடக்கப்பள்ளிக்கு உதவி செய்த திருமதி சாந்தி கிரேஸ் அவர்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். திரு தங்கராஜ், சீக்கிரம் வாங்க. உங்களுடைய நல்ல முயற்சிக்கு, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மனதார நாங்கள் நன்றி சொல்கிறோம். மாணவர்களே, நீங்கள் சிறப்பாக சேவை செய்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. திருமதி அலீஸ் மேரி டிடிடிஏ தொடக்கப்பள்ளி சுத்தமல்லி அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி முனீஸ்வரன் குடியிருப்பு திரு வசந்த் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி முனீஸ்வரன் குடியிருப்பு திரு செல்வின் அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதே போல டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திரு ஜேக்கப் துரப்பாண்டி அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். வாசவங்களை தயவுசெய்து நீங்கள் மேலே வருமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்கம்மா, இந்த பக்கமாக வாங்க, இந்த வாசல் படியில் அப்படியே வாங்க. நான் பெயர்களை வரிசையாக வாசிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளத்தைச் சேர்ந்த திரு ஆப்ரஹாம் குரூஸ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல பாளையஞ்செட்டிக்குளம் டிடிடிஏ தொடக்கப்பள்ளிக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்ற திரு என் பாக்கியநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திரு நோவா பிரம்மானந்தம் அவர்களுக்கும் மனதார நன்றி சொல்கிறோம். திரு டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திரு ராஜ்நாடார் அவர்களுக்கும் அதிகமாக நன்றி சொல்கிறோம். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திருமதி ஏ ஸ்வீட்லின் பாக்கியத்தாய் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திரு பி மார்த்தாள் அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். வாங்கம்மா. டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திருமதி மேரி சமாதானபாய் அவர்களுக்கு மனதார நன்றி வாங்கம்மா, வாங்க மேலே வாங்க, வாங்க மேலே வாங்க, வாங்க. பெயர்களை வாசிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் மேலே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் திருமதி மேரி சமாதானபாய் அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மார்த்தாள் அவர்களையும் நான் மீண்டும் ஒரு முறை நினைப்பூட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து பார்வதியாபுரம் டிடிடிஏ நடுநிலைப் பள்ளிக்கு உதவி செய்த திரு பரமசிவன் அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். அவர்களுடைய உதார்த்தவ மனதிற்காக நன்றி சொல்கிறோம். அதே போல திருமதி எமரேட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பார்வதியை சேர்ந்த திரு ஸ்டான்லி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பார்வதியை சேர்ந்த திரு சத்யராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பார்வதியாபுரம் டிடிடிஏ நடுப்பள்ளிக்கு உதவி செய்த திருமதி செல்வசுதா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பார்வதியாபுரம் டிடிடிஏ நடுநிலைப்பள்ளிக்கு உதவி செய்த திரு ஏமி கிரேஸ் அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி பார்வதியாபுரம் திருமதி லீலா அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். திருமதி தேவகிருபா டிடிடிஏ நடுப்பள்ளி பார்வதியாபுரத்திற்கு நன்றி சொல்கிறேன். திருமதி கோகிலா அவர்களுக்கு பார்வதியாபுரம் நடுநிலைப்பள்ளிக்கு உதவி செய்வதற்கு நன்றி சொல்கிறேன். திருமதி பி ராஜசெல்வி கல்லடைக்குறிச்சி டிடிடிஏ தொடக்கப்பள்ளிக்கு உதவி செய்த தயவுசெய்து நீங்கள் நன்றி சொல்கிற நீங்கள் எல்லோரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். பெயர் வாசித்த எல்லோரும் நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க டீச்சர், அப்படியே முன்னால் வந்துருங்க. அதே போல அடைமதிப்பன்குளம் டிடிடிஏ தொடக்கப்பள்ளிக்கு உதவி செய்த திரு கிருபாகரன் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல அடைமதிப்பன்குளம் டிடிடிஏ தொடக்கப்பள்ளிக்கு உதவி செய்த திருமதி விஜிலி அவர்களை அன்போடு நன்றி சொல்கிறோம். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி சம்பூத்திலே உதவி செய்த திருமதி கனகமணி அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி சம்பூத் திருமதி ஸ்டெல்லா மார்கரெட் அவர்களுக்கு மனதார நன்றி சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது
ஜான் டக்கர் ஐயர் அவர்களுடைய பெயரிலே விருது வழங்கும் விழா சிறப்பாக நமது நெல்லை திருமண்டலத்திலே பள்ளி கட்டிடங்களை கட்டுவதற்கு முயற்சி எடுத்து கட்டிடங்களை கட்டுவதற்கு அதிக ஆர்வத்தோடு செயல்பட்ட தாளாளர்களுக்கு இப்பொழுது இந்த ஜான் டக்கர் விருது வழங்கப்படுகிறது. தாளாளர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன், நீங்கள் வேகமாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடும்பமாக வர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தாளாளர் மற்றவருடைய துணைவியார் நீங்கள் இணைந்து வரும்படி அன்போடு கேட்கின்றோம். ரெவரண்ட் பி ஜெபராஜ் ஞானசுவாமி ஐயர் அவர்கள் டக்கமலாபுரம் சேகரம். அடுத்து ரெவரண்ட் டி விக்டர் ஆரோக்கியராஜ் தனசிங் ஐயர் அவர்கள் அலைய பாண்டியபுரம் சேகரம். ரெவரண்ட் கே சாமியல் பீட்டர் ஐயர் அவர்கள் தாளையுத்து சேகரம். ரெவரண்ட் எஸ் சுரேஷ் முத்துக்குமார் ஐயர் அவர்கள் புதுப்பேட்டை சேகரம். ரெவரண்ட் ஏஜிஆர் வேதநாயகம் சாம்ராஜ் ஐயர் அவர்கள் கோடன்குளம் சேகரம். ரெவரண்ட் ஆர்பிஜேஏ சில்வான்ஸ் ஐயர் அவர்கள் அம்பாசமுத்திரம் சேகரம். ரெவரண்ட் டி டேனியல் தனசன் ஐயர் அவர்கள் அச்சம்பட்டி சேகரம். அடுத்து ரெவரண்ட் என் ரைட்டர்ஸ் தேவ சகாயம் ஐயர் அவர்கள் கருத்தப்பிள்ளையூர் சேகரம். அடுத்து ரெவரண்ட் எம் ஜான் தர்மராஜ் ஐயர் அவர்கள் கீழசுரண்டை சேகரம். அடுத்து ரெவரண்ட் டி ஞானப்பால் ஐயர் அவர்கள் கருவந்தா சேகரம். பெயர்கள் வாசிக்கப்பட்ட தாளாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வேகமாக வர அன்போடு அழைக்கின்றோம்.
நன்றி. அன்பானவர்களே, இந்த ஆண்டின் சிறந்த பள்ளிகளுக்கான சாரால் டக்கர் விருது வழங்கப்படுகிறது. 5 பாடசாலைகள் இதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் பெயர்களை வாசிக்கிறேன். தலைமை ஆசிரியர், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் அனைவருமாக மேடைக்கு வந்து நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா, பேராயர் அம்மா அவருடைய திருக்கரங்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறோம். 2 நடுநிலைப் பள்ளிகளும் 3 தொடக்கப் பள்ளிகளும் இதிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருட்டிய நடுநிலைப்பள்ளி நாஞ்சான்குளம் சேகரம். அவங்க மேடைக்கு வரும்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக திருட்டிய நடுநிலைப்பள்ளி கீழச்சிவந்திபுரம் சேகரம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அனைவரும் வேகமாக முன் வரும்படி கேட்கிறேன். அதைத் தொடர்ந்து டிடிடிஏ தொடக்கப்பள்ளி மானூர் மேல இளந்தைகுளம் சேகரம். அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அவர்கள் அடுத்ததாக வருவதற்கு ஆயத்தப்படும்படி கேட்கிறேன். தாளாளர்களும் இணைந்து வரும்படி கேட்கிறேன். இவர்களைத் தொடர்ந்து டிடிடிஏ தொடக்கப்பள்ளி மானூர் மேல இளந்தகுள சேகரம் கரஸ்பாண்டன்ட் ஹெச்எம் மற்றும் டீச்சர்ஸ் எல்லாரும் மேடைக்கு வரும்படி கேட்கிறோம். இவர்களைத் தொடர்ந்து அடுத்ததாக டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் சேகரம். அவர்களை நாம் கரங்களை தட்டி மனதார வாழ்த்துவோம். அடுத்தது டிடிடிஏ தொடக்கப்பள்ளி பாளையஞ்செட்டிக்குளம் சேகரம். போட்டோ எடுத்து முடிக்கிறது. நிறைவாக டிடிடிஏ தொடக்கப்பள்ளி தெற்கு பாப்பான்குளம் கல்லிடைக்குறிச்சி சேகரம். கரங்களை தட்டி அவர்களை நாம் மனதார வாழ்த்துவோம். டீச்சர்ஸ், ஹெச்எம் மற்றும் தாளாளர் அனைவருமாக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஒரு ஸ்கூல் வரேங்க. அந்த 1 கிலோமீட்டர் தெற்கு பாப்பாங்குளம் கல்லிடைக்குறிச்சி சேகரம். அன்பானவர்களே, நம்முடைய டிடிடிஏ தொடக்கப்பள்ளி அதன் மூலமாய் படித்து வருகிற மாணவி எபின் ரெபேக்கா அவர்கள் மாநில அளவில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை இந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டிலே வாழ்த்தி நாம் கௌரவிக்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பாக இந்த சிறப்பு பரிசினை எபின் ரெபேக்காவுக்கு நாம் வழங்குகிறோம். டிடிடிஏ தொடக்கப்பள்ளி சமாதானபுரம் அந்த பாடசாலைகளே படித்து கொண்டிருக்கிற மாணவியை வாழ்த்துகிறோம். நீங்கள் மேடைக்கு வாருங்கள், டீச்சர்ஸ் அழைத்து வாருங்கள். தமிழ்நாடு அளவில்
மாறுவேட போட்டியில் முதலிடத்தை இந்த மாணவி பெற்றிருக்கிறார். கரங்களை தட்டி இந்த குழந்தையை வாழ்த்துவோம். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியிலே நன்றியுரை ஆட்ட அருள் திரு அன்புக்குள்ளே ஒரே ஒரு நிமிடம் தான். ஏன்னா இந்த நாளிலையும் இந்த கூடுகையிலே மிக சிறப்பாக நடைபெற உதவித்த அன்புக்குரிய பேராரையாவுக்கும் அம்மாவுக்கும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் இந்த நாளிலே நம்முடைய பெரியவருடைய உள்ளத்திலும் பேசி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்திருக்கிறார். இதை கலந்து கொண்டு சிறப்பித்த உதவி செய்த அன்புக்குரிய அத்தனை குருவான்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து குருவான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து கொடுக்கிற அன்புக்குரிய என்ஜினியர்ஸ் டீம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற இந்த டிடிடிஏ பள்ளியை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி உதவியாக தோள் கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழ்த்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நிறைவு ஜெபம் செய்ய நம் மத்தியிலே அருள் திரு ஜெபக்குமார் ஐயா அவர்கள் வந்து நிறைவு ஜெபம் ஏறெடுக்க இருக்கிறார்கள். ஜெபம் செய்வோம். தேவனே மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகாகணம் பேராயர் ஐயா மூலமாக இந்த ஆண்டின் துவக்க நாளிலே எங்களுடைய உள்ளத்திலே ஆழமான விதையை விதைத்தீர். பாழாய் போன ஸ்தலங்களை கட்டி எழுப்பும்படியாக எங்களுடைய உள்ளங்களிலே நீர் பேசினீரப்பா. அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்று வருகிற அனைத்து நிகழ்வுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்கள் யாவருடைய உள்ளங்களையும் தூசி தட்டி எழுப்பியிருக்கிறீர். உறங்கிக் கொண்டிருந்த உள்ளங்களை ஆண்டவர் இந்த நாளிலே புதிய வைராக்கியத்தோடு உத்வேகத்தோடு எழும்பி செயல்படும்படியாக ஆற்றலையும் பலனையும் கூடுதலாக இந்த நாளிலே தந்திருக்கிறீர். எங்களுடைய மேலாளர் ஐயா அவர்களுக்காக வந்திருக்கின்ற ஆண்டவரே, அருமையான எங்களுடைய சிந்தனையை தூண்டுகின்ற செய்தியாளருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, யாவருக்குமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலே எங்களுடைய பள்ளிகளுக்கு உதவி செய்பவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை பாராட்டவும் பரிசு பொருட்களை வழங்கவும், எங்களுடைய பள்ளிகளிலே சிறப்பான பள்ளிகளை, சிறப்பான ஆசிரியர்களை, சிறப்பான தலைமை ஆசிரியர்களை, சிறப்பான தாளாளர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கவும் நீர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் இனிமேலும் எங்களுடைய பள்ளிகள் என்றென்றும் வளரத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது இந்த நாளில் இறங்கினபடினால் மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். தேசிய கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்கிய விதாதா, பஞ்சாப் சிந்து குஜராட் மராட்டா திராவிட உத்தர வங்கா, விந்தி மாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலசிதரங்கா, दब शुभ नामे जाहे, दब शुभहासि समाहे, काहे दब जय गादा, जनगण मंगलदायक जय हे भारत वाक्य विदादा, जय हे जय हे जय हे जय 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 हे।